Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening. ஸோ உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் நம்ம 200 டேஸ் ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டு போகிறோம். ஸோ இந்த 200 டேஸ் ப்ரொஜெக்டில் ஒவ்வொரு வீக்கெண்டும் சண்டேயில் உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸாம் செஷன் நடக்கும். ஸோ அதில் கிளாஸ் ஃபாலோ பண்ணுறவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி ஃபாலோ பண்ணாதவங்களும் அந்த ஃப்ரீ எக்ஸாம் செஷனை செய்ய இயலுமென்றும் சொல்லியிருப்பேன். அதில் இங்கிலீஷ் மீடியமும் ஜாயின் பண்ணலாம், தமிழ் மீடியமும் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது ஒவ்வொரு சண்டேலையும் உங்களுக்கு நைட் டைம் 6:30 PM நடக்கும்னு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பேப்பர் தருவன், அந்த பேப்பரை நீங்கள் குறிப்பிட்ட டைமில் செஞ்சு அனுப்பினீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணிட்டு அதில் எலபரேஷன் ஆன்சர் தந்து போட்டு இனி அதில் டிஸ்கஷன் கிளாஸ் போகும். ஸோ இந்த மாதிரி பெட்டலில் போயிட்டு இருக்கிற டைம் உங்களுக்கு தெரியும். ஏப்ரல் 28 இதுல நான் உங்களுக்கு எக்ஸாம் சீசன் 6 செஞ்சிருந்தேன். ஸோ அந்த எக்ஸாம் சீசன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அப்படி இருந்தா அதுல நான் போட்ட 10 MCQவும் நார்மலாகவே உங்களுக்கு தெரியும் ஷார்ட் கட்லையும் செய்யலாம், அதோட சேர்ந்து ப்ரொப்போவேலையும் செய்யலாம். ஷார்ட் கட்லையும் செய்யலாம், அதோட சேர்ந்து ப்ரொப்போவேலையும் செய்யலாம்னு சொல்லியிருப்பேன். ப்ரொப்பவேன்ஸ்னா சம்டைம் உங்களுக்கு எடுக்கிற டைமோட கொஞ்சம் கூட எடுக்கும். ஷார்ட் கட்ன்னு சொன்னா அடிப்படை தியரியை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம், செய்யற டைம்ல எவ்வளவுத்துக்கு குயிக்கா ஆன்சர் எடுக்க இயலுமோ பெர்ஃபெக்டான வே யூஸ் பண்ணி நம்ம எடுப்போம். அதாவது நம்ம குறுக்கால எடுக்கல, நமக்கு தெரிஞ்ச தியரிய சரியான இடத்துல சரியான மாதிரி யூஸ் பண்ணி நம்ம எடுப்போம். சரியா? அப்படி 10 MCQ போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் அந்த குறிப்பிட்ட 10 MCQயும் எப்படி ப்ரொப்பர் வேல செய்யறாரு. ப்ரொப்பர் வேல செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டைம் கூட எடுக்கும். அதே இது நீங்க இப்ப ஷார்ட் கட்ல அப்படி செஞ்சுட்டு போற டைம்ல, ஷார்ட் வேல செஞ்சுட்டு போற டைம்ல குறிப்பிட்ட டைமோட ஏர்லியாவே முடிச்சிடலாம். அப்படின்னா நமக்கு டார்கெட் என்ன, 2 ஹவர்ல, வித்தின் 2 ஹவர்ல நீங்க 50 MCQ ஃபைனல்ல ஃபேஸ் பண்ண போறீங்க. ஸோ நீங்க எல்லா கொஷனையும் வளமையான வழியில செஞ்சுட்டு போனீங்கன்னா சம்டைம் இது 2 மணி நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட 50 MCQயும் செய்யறதுக்கு இல்லாம போகும். அதே இது இப்படி சில குறிப்பிட்ட கொஷனை நீங்க இப்படியான கொஷன்கள் வார டைம்ல இதான் வருமானு சொல்லி இல்லை, இப்ப நான் சில ஐடியாக்கள் சொல்லி தருவேன். ஸோ அந்த ஐடியாவை வச்சு நீங்க என்ன செய்யணும்டா குறிப்பிட்ட கொஷனுக்கு அப்ளை பண்ணணும். விளங்கிட்டா? இப்ப நம்ம ஒரு கொஷன் ஒன்று செய்யறோம்டா அதுக்கு ஒரு ஷார்ட் கட் ஒன்று இருக்கேன்டா அதே கேள்வி திருப்பி வர போற இல்லை. ஆனா அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலும், இன்னொரு கொஷன் அதை ரிலேட்டிவா வச்சு வருதுன்னா அதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம், ஷார்ட் கட். ஆனா அந்த ஷார்ட் கட்டை நீங்க பாடமாக்கி வைக்கிறல. 2014ல ஒரு ஷார்ட் கட் வந்துச்சு, 2019ல ஒரு ஷார்ட் கட் வந்துச்சுன்னு சொல்லி நீங்க பாடமாக்கி வைக்கிறல. அப்படி பாடமாக்கி வைக்கிறதால உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்ல. சரியா? ஸோ நீங்க அந்த ஐடியாவை கெச் பண்ணி இதை எங்க யூஸ் பண்ணலாம்னு பாக்குறேன். இந்த ஷார்ட் கட்ங்கிறது நீங்க டிரெக்டா ஒரு கொஸ்டின் எடுத்த ஷார்ட் கட் இல்ல, வளமையான வழியில தான் ட்ரை பண்ணணும். ஆனா நீங்க இப்ப ஷார்ட் கட்ல சில கொஸ்டினுக்கு ஐடியா எடுத்திருப்பீங்க, அதே மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபைனல்ல உங்களோட டைமை சேவ் பண்றதுக்கு, டைமை மேனேஜ் பண்றதுக்கு நீங்க அந்த வேலையை யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போறேன். இப்ப முதலாவது கேள்வியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாவே தெரியும், ஆகவும் பேசிக்கான கேள்வி. பின்வரும் கணியங்களில் எது அல்லது எவை பரிமாணம் இல்லாதது அல்லது பரிமாணம் இல்லாதவை? சரியா? இப்ப உங்களுக்கு இதுல ஏ கூற்று, பி கூற்று, சி கூற்றுன்னு தந்திருக்காரு. சரியா? இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்காரு தொடர்பு வேகம், தொடர்பு வேகம்னு சொல்லிக்கிறார், தொடர்பு வேகம். ரெண்டாவது சொல்லிக்கிறார் பில தொடர்பு அடர்த்தி, தொடர்பு அடர்த்தி. மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்பு ஈரப்பதம். நீங்க என்ன நினைப்பீங்க, தொடர்பு அடர்த்தி, தொடர்பு வேகம், தொடர்பு ஈரப்பதம்னு சொல்லி வருது. சோ எல்லாத்துக்கும் அளவு பரிமாணம் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கலும். ஆனா கான்செப்டை பிடிச்சிங்கன்னு சொன்னா ஓலவிட வந்துடும். இப்ப ஃபர்ஸ்ட் MCQன்னு சொன்னா ஒவ்வொரு MCQக்கும் 2 நிமிஷம் டைம் இருந்தா நீங்க எல்லா MCQ 2 நிமிஷத்துல செய்யறல. முன்னுக்கு இருக்கிற கொஸ்டின் டைம் குறைய டைம்ல நீங்க செஞ்சு முடிக்கலாம், பின்னுக்கு இருக்கிற கொஸ்டினுக்கு டைம் கூட எடுக்கும். சரியா? சோ இந்த இடத்துல தொடர்பு வேகம், தொடர்பு வேகம்னா உங்களுக்கு நார்மலாவே தெரியும். ஏதாவது ஒரு மாற்றேட்டு சட்டம் சார்பா நீங்க கதைப்பீங்க, பொதுவா பூமி ஓய்வுல இருக்கிற மாதிரி எடுப்பீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரொப்பவே நான் சொல்லிட்டு போறேன். எந்த கொஸ்டின் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரொப்பவே,
அதுக்கு பிறகு நான் ஷார்ட் கட்டை சொல்லி தருவேன். சரியா? ஸோ தொடர்பு வேகம்னா உங்களுக்கு நார்மலாவே தெரியும். இப்ப VAB என்றா நீங்க தொடர்பு வேக கோட்பாடுன்னு படிச்சிருப்பீங்க. பி சார்பா ஏ வேகம்ங்கிறது VAE பிளஸ் VEB வரும். நீங்க ஸ்டார்டிங்ல ஈக்குவேஷன் எடுக்கிற டைம்ல உங்களுக்கு VAE மைனஸ் VBE வரும். காவிகளை டிரெக்டா கழிக்க இயலாதுன்னு சொல்லி நீங்க அந்த இடத்துல என்ன செய்வீங்க, மைனஸ் பிளஸ் மாத்திட்டு இந்த இடத்துல VBE VEB மாத்துவீங்க. ஸோ இந்த கோட்பாடு உங்களுக்கு நார்மலாவே தெரியும். குறிப்பிட்ட பௌதிக கணியத்தை கூட்டுற டைமோ கழிக்கிற டைமோ அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட அலகு பரிமாணத்துல மாற்றம் வராது. அப்படின்னா இங்க MS-1 இங்கேயும் MS-1 இருக்கேன்டா நீங்க கூட்டினாலோ கழிச்சாலோ வரப்போற விடையும் என்ன அறிய போகுது, MS-1. இல்லாட்டி பரிமாணம் வேண்டா LT-1 தான் வரப்போகுது. ஆனா நீங்க எந்த கேள்விக்கு இப்படி எல்லாம் யோசிக்க தேவையில்லை. அதே மாதிரி இப்ப தொடர்பு அடர்த்தி என்றா பொருள்ற அடர்த்தி, சரியா? பொருள்ற அடர்த்தி கீழுக்கு நீர்ற அடர்த்தி, இப்படிதானே நீங்க ஹாய்க்க போறீங்க. அப்ப மேலுக்கும் அடர்த்தி ML-3, கீழுக்கும் அடர்த்தி. அப்ப அதுலயும் என்ன வரப்போகுது, ML-3. ஸோ அலகு பரிமாணம் இல்லை, இது ஓகே. ஆனா இதுக்கு அலகு பரிமாணம் இருக்கு. MS-1ங்கிற அலகும் LT-1ங்கிற பரிமாணமும் இருக்க போகுது. விளங்கிட்டா? அதே மாதிரி தான் தொடர்பு ஈரப்பதன். இந்த தொடர்பு ஈரப்பதன் கதைக்கிற டைம்ல நீங்க 5 கான்செப்ட், அதாவது 5 விஷயத்தை பேஸ் பண்ணி தொடர்பு ஈரப்பதற்கான கோவை படிச்சிருப்பீங்க. நார்மலாவே ஒரு ஈக்குவேஷன் RH சமன் M/M தர 100% வரும். ஸோ இந்த இடத்துல RHங்கிறது பெர்சன்டேஜ்லாம் வரும். ஒரு 70%, 80%, 100% இப்படி என்ன மாதிரி தான் வரும். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு தாரன், இந்த சாரீரப்பதன் இல்லாட்டி தொடர்பு ஈரப்பதனை நீங்க 5 ஈக்குவேஷன் வச்சு கதை கேளும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிங்க. ஸோ இப்படி 5 இடத்துல என்ன கதை கேளுங்கிறது நீங்க எனக்கு நோட் பண்ணி அனுப்பணும். ஸோ இது உங்களுக்குரிய ஒர்க். சரியா? கட்டாயம் நீங்க அதை பார்க்கணும். ஸோ தொடர்பு ஈரப்பதனாலும் மேலுக்கு என்ன அலகு பரிமாணம் இருக்க போகுதோ அதான் கீழுக்கு வரும். ஸோ பெர்சன்டேஜ்லாம் வரப்போகுது. விளங்கிட்டா? ஸோ தொடர்பு ஈரப்பதனுக்கும் அலகு பரிமாணம் இல்லை. சரியா? அப்ப இந்த இடத்துல நீங்க எப்படி பாப்பீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு? அப்ப A வராது, ஓகே, A வராது, B ஓகே, C ஓகே. அப்படி இருந்தா பியும் சியும் சரின்னு சொல்லி நீங்க ஆன்சர் 3 போட்டுட்டு போவீங்க. இது வளமையான வழி. அப்படின்னா வளமையான வழியில நீங்க என்ன செய்றீங்க, 3 அதாவது 3 தரவையும் பாக்குங்க. இந்த ABC இந்த 3ஐயும் வாசிச்சு போட்டுதான் நீங்க என்ன செய்ய போறீங்க, முடிவெடுக்க போறீங்க. அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு டைம் கொஞ்சம் கூடியா போகும். இருந்தும் நீங்க எப்பயும் தானே அந்த ஆன்சரை வச்சு அநேகமான இடங்கள்ல யோசிக்கிற டைம் இல்லை. விளங்கிட்டா? இப்ப உங்களுக்கு தெரியும் ஏபிசி என்றிருக்கா, ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க. உங்களுக்கு அந்த ஷார்ட் வேங்கிறது டைமை சேவ் பண்ற ஒரு வழி. இந்த ஷார்ட் வே உங்களுக்கு சொல்லித்தாரன். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஏ பாருங்க. ஏ என்ன, தொடர்பு வேகம். அப்ப தொடர்பு வேகம்னு சொன்னா கட்டாயம் அதுக்கு என்ன இருக்க போகுது, அலகும் இருக்கும் பரிமாணமும் இருக்கும். சோ ஏ வரவே வராது. அப்ப ஏ இருக்கிற வடையை நீங்க என்ன செய்யுங்க, வெட்டுங்க. இந்த குறிப்பிட்ட 5 வடைகளையும் இப்படி செஞ்சு பழகுங்க. 5 வடைகளையும் வெட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வரைய இயலாது, என்ன ஏ மாத்திரம் பண்ணிருக்கு. செகண்ட பாருங்க A, B, அதுவும் வரைய இயலாது. தேர்ட பாருங்க, தேர்ட்ல BC, அப்ப அது வரலாம், ஓகே. ஃபோர்த் பாருங்க A, C, வரைய இயலாது. அடுத்து ஃபிஃப்த்த பாருங்க ABC எல்லாம். ஸோ நீங்க இந்த B, இந்த C இதெல்லாம் நீங்க வாசிச்சுட்டு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணணுமா, இல்ல. ஸோ நீங்க A மட்டும் பார்த்தாலே ஆன்சர் 3 என்ன வரப்போகுது. விளங்கிட்டா? இதுல நீங்க இவ்வளவுதான் யோசிக்க பார்ப்பீங்க. ஆனா இவ்விடத்துல நான் ஜஸ்ட் ஏ கூற்று மட்டும்தான் வாசிச்சிருக்கேன். ஸோ இது ஷார்ட் வே. அப்படின்னா நீங்க இப்ப 2 நிமிஷத்துல அந்த கொஸ்டினை செய்வீங்கடா இந்த வழியை யூஸ் பண்ணி, இந்த வழிக்கு உங்களுக்கு ஒரு 30 செகண்டும் கூட. விளங்கிட்டா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூடிய இடம். அப்ப நான் அந்த இதுல டைம் போட்டு இருந்தேன், அந்த குறிப்பிட்ட 10 MCQவையும் 15 மினிட்ல செய்யணும்னு சொல்லி அது ஒரு சேலஞ்ச் மாதிரி போட்டிருந்தேன். ஏன்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க இந்த குறிப்பிட்ட 10 MCQவையும் செய்யறதுக்கு உங்களுக்கு 30 நிமிஷம் எடுக்கும். ரொம்ப வேலை போனா மினிமம், இல்லாட்டி ஒரு 35 நிமிஷமாவது எடுக்கும். ஆனா நான் சொல்ற இந்த வழிகளை யூஸ் பண்ணிட்டு போற டைம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பெட்டர், தெரியலன்னு சொன்னா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி போற டைம்ல
ஒரு 15 மினிட்ல என்ன செய்யலும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம டார்கெட் என்ன, அந்த குறிப்பிட்ட 50 MCQ ஃபைனல் பேப்பர்ல வர 50 MCQவையும் 2 மணி நேரத்துக்குள்ள பெர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கணும். ஸோ அதுக்குரிய டார்கெட் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல உங்களுக்கு ஒரு டவுட்டும் வர மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் செகண்ட் கொஸ்டினுக்கு போறேன். சரியா? ஓகே, இப்ப செகண்ட் கொஸ்டினை பாத்தீங்கன்னா இதுவும் அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் பாஸ் பேப்பர் தான், செகண்டும் பாஸ் பேப்பர் தான். ஆல்மோஸ்ட் இதுல போட்டுக்கிற எல்லாமே பாஸ் பேப்பர் கொஸ்டின். ஸோ இப்ப நான் இந்த குறிப்பிட்ட MCQ 2 பார்க்க போறேன். சரியா? இப்ப MCQ 2ல எக்ஸ் கமா y எனும் 2 நிலையங்களுக்கு இடையே ஒரு புகையிரத்தின் இயக்கத்துக்கான VT கிராஃப். ஸோ ஒரு VT கிராஃப் ஒன்று தந்திருக்கிறான் இந்த மாதிரி ஒரு ஷேப்ல. நான் பருமட்டா கீறேன். ஸோ உங்கள்கிட்ட எப்பயும் தான் நான் விளங்கப்படுத்துற பேப்பர் கட்டாயம் ஹார்ட் காப்பியா இருக்கணும். அப்பதான் நீங்க செஞ்சு பார்த்துருப்பீங்க. அடுத்த நான் கேள்வியை நான் இதில் போட்டு விளங்கப்படுத்தினா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுவீங்க. ஸோ அதாக நான் என்ன செய்யறேன், ஆன்சரை மட்டும் சொல்லிட்டு போறேன், ஐடியாவை மட்டும். ஸோ ஒழுங்கா செஞ்சுட்டு வர அளவுக்கு மட்டும்தான் விளக்கம் விளங்கும். இல்லாட்டி எந்த கேள்விங்கிறது விளங்காம இருக்கும். பருமட்டா கீறேன். ஸோ இதுல உங்களுக்கு ஒரு VT கிராஃப் தந்திருக்காரு. இதுல டைம் T1 சொல்லியும், இதுல டைம் T2 சொல்லியும், இதுல டைம் T3 தந்திருக்காரு. டோட்டலா டைம் தந்திருக்கிற உங்களுக்கு 36 மினிட். சரியா? 36 மினிட் தந்திருக்காரு. இந்த இடத்துல டி, இந்த இடத்துல வி. சரி, இப்படி உங்களுக்கு கிராஃபில் வார டைம்ல நீங்க கிராஃபை திருப்பி நீங்க ரஃப்தால எல்லாம் நீங்க போடலாம். அவடத்திலேயே நீங்க என்ன செய்யணும், அந்த குறிப்பிட்ட பேப்பர்லயே செஞ்சிடணும். திருப்பி கீறிங்கன்னா டைம் வேஸ்ட். சரியா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த T1 கேப்ல போன தூரம் சொல்லிக்கிறது 3 கிலோமீட்டரா. இந்த T2 கேப்ல போனது 11 கிலோமீட்டரா. இந்த T3 கேப்ல போனது 2 கிலோமீட்டர்னு சொல்லிக்கிறது. இப்ப உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, புகையிரதத்துல அதி உயர் வேகம், இந்த குறிப்பிட்ட அதி உயர் வேகம் வீரிக்கு தானே, இதானே மேக்சிமம் வேகமா வரப்போகுது. ஸோ இந்த வேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. யோசிக்கிற அளவு ஒன்றும் இல்லை. நீங்க நார்மலாவே படிச்சிருப்பீங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு செல்ல போறது ப்ரொப்பவே, அதாவது வளமையான வழி. சரியா? ப்ரொப்பவே சொல்லி போட்டு அதுக்கப்புறம் நான் ஷார்ட் வே சொல்லிட்டு போறேன். ஸோ இந்த VT கிராஃப் ஒன்று இருக்குமெண்டா அதுல சாய்வு ஆர்முடுகளை தருமன்னு சொல்லி, அப்படின்னா அந்த தான் தீட்டா பெருமதி, குறிப்பிட்ட இந்த தான் தீட்டா பெருமதி அது கூர்ங்கோணமா இருந்துச்சுண்டா ஆர்முடுகள், விரிகோணமா இருந்துச்சுண்டா அமர்முடுகள், அதெல்லாம் உங்களுக்கு நம்மளா தெரியும். அதே மாதிரி தான் VT கிராஃப்ல பரப்பு இடப்பெயர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சரிவகம் மட்டும் தந்திக்கிறது. அப்ப சரிவகத்துல பரப்பு உங்களுக்கு தெரியும், அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம் தெரியும். அப்ப இந்த இடத்துல நீங்க போடுற டைம் இப்ப ஹாஃப் ஓகே, அரை தர சமாந்தர பக்கங்களோட கூட்டுத்தொகை போடுற டைம் 36 மினிட் தெரியும். இதுவும் ஒரு சமாந்தர பக்கம், இதுவும் ஒரு சமாந்தர பக்கம். அப்ப இங்க ஹவர்ல தான் கேட்டீங்க. சரி இருக்கட்டும், 36 மினிட். சரி இருக்கட்டுமே, அது ஹவருக்கு மாத்தினா நீங்க 60 பிரிக்கணும் என்னவோ. இந்த இடத்துலயும் இந்த T2 என்னவோ வரப்போகுது, இருக்கட்டும். இன்டு இந்த இடத்துல V என்ன வரப்போகுது, செங்குத்து உயரம். ஆனா உங்களுக்கு V தான் கேட்டேன். V நீங்க டைரக்டா இடத்துல கண்டுபிடிக்க இயலுமா? ஆனா இதுல மொத்த பெருமை தெரியும். சரிவகத்திர பரப்பு தான் இந்த VT கிராஃப்ல இடப்பெயர்ச்சி, மொத்த பரப்பு தான் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல அவ்வளவும் 11 3 14, 14 2 16, 16 கிலோமீட்டர் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து T2 தேவை. விளங்கிட்டா? அப்ப நீங்க T2 கண்டுபிடிச்சா தான் இந்த வேலை நீங்க கொண்டு போக இயலும். நான் இப்ப உங்களுக்கு நீங்க எந்த வழியை நீங்க யூஸ் பண்ணுங்களும் உங்களுக்கு நார்மலாவே தெரியும். இந்த T1 பிளஸ் T2 பிளஸ் T3 இந்த 3 டைம் கூட்டுத்தொகை உங்களுக்கு தெரியும் 36 மினிட். ஆனா உங்களுக்கு கொஸ்டினை பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல சொல்லிக்காரு கிலோமீட்டர் ஹவ -1 கேட்டிக்காரு. விளங்கிட்டா? கிலோமீட்டர் ஓகே. நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா 36 தந்திருக்கு. அவசரத்துல நீங்க என்ன செய்வீங்கன்னா 36 5/18 பெருக்கி விட்டுருவீங்க. இல்ல ஏன் பிள்ளைன்னு சொன்னா இந்த 5/18 18/5 போறது என்னதுக்கு, MS-1 கிலோமீட்டர் ஹவர் -1க்கும் கிலோமீட்டர் ஹவர் -1 MS-1க்கும் சேஞ்ச் பண்றதுக்கு தான் 5/18 18/5 இந்த இடம் யூஸ் பண்றேன். இந்த இடத்துல அது இல்ல, அவசரத்துல நீங்க மிஸ்டேக் கொடுக்குறீங்க நிறைய பேர். அப்ப இங்க மினிட்ல இருக்கிறத நீங்க ஹவருக்கு மாத்தினா ஓகே.
அப்ப மினிட்ல இருக்கிறது ஹவருக்கு மாத்துறது கூட நிறைய பேருக்கு தெரியும். 36 60 பெருக்கிறியா, 60 பிரிக்கணும். அப்ப இங்க ஹவருக்கு மாத்துறேன்னு சொன்னா 60 பிரிக்கணும். இதை உடனே நீங்க இடத்துல சுருக்கலாம். அதாவது 12 சுருக்கினா இங்க 3 வரும். இந்த இடத்துல 12 சுருக்கினா 5 வரும். அப்ப T1 பிளஸ் T2 பிளஸ் T3 இந்த இடத்துல என்ன வரப்போகுது, 3 இன்கில் 5. ஓகே தானே? ஸோ இந்த இடத்துல நீங்க தனித்தனியே நீங்க நார்மலாவே மேத்ஸ் கொஸ்டின் இருந்தாலும் சரி, பிசிக்ஸ் இருந்தாலும் சரி, சாய்வையும் பரப்பையும் வச்சு யோசிப்பீங்க. ஸோ இந்த முக்கோண பரப்பை வச்சு T1 யோசிக்க இயலும், இந்த செவ்வக பரப்பை வச்சு T2 யோசிக்க இயலும், இந்த குறிப்பிட்ட முக்கோண பரப்பை வச்சு T3 யோசிக்க இயலும். ஸோ நீங்க தனித்தனியா எடுங்க. அப்படி என்ன, இந்த முக்கோண பரப்பு 3 தானே, அப்ப 3 சமன் எவ்வளவு தூரம் நீங்க லாங் மெத்தட்ல போறீங்கன்னு பாருங்க. 3 சமன் அரை தர, இந்த இடத்துல T1 தர, இந்த இடத்துல என்ன வரும், V. ஸோ T1ங்கிறது என்ன அறிய போகுது, 3 6 6 இன்கில் V. லைக் வைஸ் இது என்ன, செவ்வக பரப்பு. V இன்டு T2, V இன்டு T2ங்கிறது என்ன அறிய போகுது, V இன்டு T2 11. அப்ப T2 என்ன அறிய போகுது, T2 சொல்றது 11 இன்கில் V. அடுத்தது T3. அப்ப அதுக்கும் என்ன, முக்கோண பரப்பு அரை தர V தர T3, அதுல பெருமதி 2 சொல்லிங்க. ஸோ T3 விட என்ன வரப்போகுது, 4 இன்கில் V. நமக்கு தேவை V. ஸோ இந்த இடத்துல எல்லாத்தையும் இந்த T1 T2 T3 எல்லாம் V சார்பா வந்துட்டு 6 இன்கில் V, 11 இன்கில் V, 4 இன்கில் V. ஸோ இதை அப்ளை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா என்ன வரும், இந்த இடத்துல T1க்கு பதிலா 6 இன்கில் V, T2க்கு பதிலா 11 இன்கில் V, T3க்கு பதிலா 4 இன்கில் V. அது சமன் இந்த இடத்துல 3 இன்கில் 5. ஸோ ஒரு V எப்போது வடக்கே இருந்தானே எடுத்தா இதுல எத்தனை 6, 11 மாறும் 17, 17 4 21. அது சமன் 3 இன்கில் 5. 3ஐயும் 21ஐயும் சுருக்கலாம் 7. அப்ப குறுக்கு பெருக்கம் செஞ்சா V சமன் 35 கிலோமீட்டர் ஹவர் -1 வரும். எவ்வளவு நீங்க லோங்கா யோசிங்கன்னு பாருங்க. ஆனா இந்த கொஸ்டினை நீங்க இப்படி செய்யாம வெறும் O level 10ஆம் ஆண்டுல படிச்ச விஷயத்தை வச்சு நீங்க யோசிக்கலாம். ஆகவும் பேசிக்கான விஷயம் நல்லா பாருங்க. இப்ப உங்களுக்கு இந்த T1 T2 T3 மொத்த பெருமை தெரியும் 36 மினிட் சொல்லி. இந்த இடத்துல V தான் கேட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு வந்து சமச்சீர் வச்சு நீங்க யோசிக்கலாம் தானே. நல்லா பாருங்க, இந்த இடம் இவ்வளவும் 3 கிலோமீட்டர் என்றா இவ்வளவும் எவ்வளவு 3 கிலோமீட்டர், இவ்வளவும் 2 கிலோமீட்டர் என்றா இவ்வளவும் எவ்வளவு 2 கிலோமீட்டர். சோ இப்ப என்ன ஷேப்ல வந்துட்டு, ஒரு செவ்வக ஷேப்ல வந்துட்டு. அதே இது சரிவகமா இருக்கிற டைம்ல தான் இந்த T2 லிங்க் ஆகிடுச்சு. ஸோ இங்க இடத்துல நிறைய கோவைகள் எல்லாம் போட்டு சுருக்கி எடுத்தீங்க. இப்ப ஷார்ட் கட் என்னன்னு சொன்னா இதே மாதிரி கேள்வி வர சான்ஸ் இல்லை, ஆனா இதை பேஸ் பண்ணி வரலாம். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் என்ன, இவ்வளவும் 3ன்னு சொன்னா இவ்வளவும் 3, இவ்வளவும் 11, இவ்வளவும் 2, இவ்வளவும் 2. இப்ப டோட்டலா எவ்வளவு வரப்போகுது, 3 3 6, 6 11 17, 17 4 21. ஒரு செவ்வகம் வந்துட்டு. அப்ப செவ்வகத்துல பரப்புண்டா என்ன, நீளம் தர அகலம். அப்ப V இன்டு 36 மினிட் நீங்க என்ன செய்யணும், அவடத்துல V தர 36 மினிட் அவருக்கு மாத்தணும். அப்ப 36 இன்டு 60, அதுல பெருமதி என்ன சமன் இப்ப 21. அவ்வளவுதான். இனி சுருக்கினா சரி, இந்த இடத்துல 36 60 சுருக்குங்க. இதுல 3 முறை 12 சுருக்கினா இல்ல 5 முறை, இந்த 3 21 சுருக்கினா 7. அப்ப 7 5 என்ன வர போகுது, 35 கிலோமீட்டர் ஹவர் -1. அப்ப நம்ம ஒரு இந்த ஸ்டெப்ஸ், அதாவது இப்படத்துல சமச்சீரை வச்சு இந்த மொத்த பரப்பையும் வச்சு இப்படத்துல கண்டுட்டோம். அதே இது நீங்க இப்ப தனித்தனியா கண்டுபிடிச்சு அதுல போமசி எல்லாம் எடுத்து தனித்தனியா நீங்க கண்டுபிடிச்சு அதுல போமசி எல்லாம் எடுத்து போற டைம்ல எவ்வளவு டைம் எடுக்குது யோசிச்சு பாருங்க. சோ இந்த வழியை நீங்க யூஸ் பண்ற டைம்ல உங்களுக்கு ஒரு ஒன் ஷாட்ல கூட வரப்போகுது. நீங்க இடத்துல சுருக்கவும் தேவையில்லை. ஆனா இது ஒரு பழைய பாஸ் பேப்பர்ல ஒரு 40வது கொஸ்டினுக்கு பிறகு வந்து கேள்வி விளங்குதா. ஸோ டைமை சேவ் பண்ணணும். இன்னொரு விஷயம், பழைய பாஸ் பேப்பர்ல இருந்து தான் இப்ப மாடிஃபை பண்ணி வருது. அதனால நீங்க இந்த பழைய பாஸ் பேப்பர் 1979 இருந்து இந்த 2000 அதுக்கு இடையில இருக்கிற கேப்ல இருக்கிற கேள்விகளை செஞ்சு பாருங்க. ஸோ அதைத்தான் மேக்ஸிமம் மாடிஃபை பண்ணி வருது. இதை நீங்க இப்ப 2020 2021 2022 2023 இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க பாக்குற டைம்ல
பழைய பாஸ் பேப்பரை மாடிஃபை பண்ணி தான் வருது. என்ன சொல்ல வரணும்டா, நீங்க உருப்படியா பாஸ் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணினாலே போதும். நீங்க மாடல் பேப்பருங்கிறது ஒரு கதைக்கு வர தேவையில்லை. ஆனா என்ன, நீங்க பாஸ் பேப்பரை 100% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஒரு தரம் இல்லை, அந்த கேள்வி உங்களுக்கு ஃபுல்லாவே ஐடியா வார வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கணும். உதாரணம் இப்ப 2019ல 50வது கொஸ்டின் செய்றீங்க, ஒரு டைம்ல உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் எடுக்குது. இன்னொரு மந்த்துக்கு பிறகு செய்றீங்க, ஒரு 2.5 மினிட் எடுக்குது. இன்னொரு டைம்ல செய்றீங்க 1.5 மினிட். ஸோ எவ்வளவுத்துக்கு நீங்க செய்றீங்களோ பார்த்து செய்யறதில்ல, டைம் வச்சு சரியா மெயின்டைன் பண்ணி செய்றீங்களோ அவ்வளவுத்துக்கு உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஐடியா கெச் ஆகும். ஒரு ஆளுக்கு நீங்க இந்த குறிப்பிட்ட கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, ஒரு ஆளுக்கு நீங்க குறிப்பிட்ட கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா அதுல நீங்க பெர்ஃபெக்ட். வழங்க குறிப்பிட்ட தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போதும், அந்த குறிப்பிட்ட கேள்வி ஆட்டோமேட்டிக்கா செய்யப்படும். சரியா? ஸோ இது எம்சிக்யூல ப்ரொப்பவையும் சொல்லிங்க, டூல ஷார்ட் கட்டும் சொல்லிங்க. ஸோ நான் அடுத்த கொஸ்டினுக்கு போகிறேன். ஓகே, மூணாவது கொஸ்டின் எம்சிக்யூ 3. இந்த எம்சிக்கு 3 பாத்தீங்கன்னா உங்களை பாக்குறதுக்கு அந்த கோவைகள் எல்லாம் பெருசா இருக்கு. ஆனா கோவை கேள்விகள் வார டைம்ல ஏதாவது ஒரு சிம்பிள் கான்செப்டை வச்சு, அதாவது அந்த பேசிக் தியரியை வச்சு, விளங்கிட்டா, பேசிக் தியரியை வச்சு நீங்க யோசிச்சீங்கன்னா சரி. பேசிக் தியரி தான். இப்ப இதுல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட படம் தான் நீங்க தேவைன்னா நான் அந்த படத்தை கீறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரொப்பவே சொல்லிட்டு போறேன். சரியா? ப்ரொப்பவே இப்ப உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட படம் தந்திருக்காரு, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஸோ இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு மேசை ஒன்று வச்சிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஷேப்ல. உங்களோட எல்லா டைம் அந்த பாஸ் பேப்பர் இருக்கும். இதுவும் ஒரு 2015ல வந்த கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ இதுல இந்த மாதிரி ஒரு என்னது, நீளம் எல்லையும் திணிவு கேபிட்டல் எம்ஐ உடைய ஒரு சீரான செவ்வக மரக்கீற்று. இது ஒரு செவ்வக மரக்கீற்றாம். சரியா? அதுல நீளம் செல்லிருக்காரு கேபிட்டல் எல்லாம் மொத்தமா. சரியா? கேபிட்டல் எல். அடுத்தது அதுல திணிவு கேபிட்டல் எம் சொல்லிக்காரு, படத்துல ஜி போட்டு தந்திருக்காரு. ஸோ கேபிட்டல் எம் இதுல புவியீர்ப்பு மையம் நிலை குத்தா கீழ் நோக்கி, இதுல நிறை புவியீர்ப்பு மையத்துக்குள்ளால எம்ஜி தொழிற்பட போகுது. சரியா? கேள்வி நம்ம வாசிப்போம். இவ்விடத்தை என்ன செய்ய போறாருண்டா, ஒரு குற்றி ஒன்று வச்சிருக்காரு. ஒரு எம் திணிவுடைய குற்றி ஒன்றுக்கு ஆரம்பத்துல ஒரு விங்கிற ஒரு வேகம் கொடுக்குறான். சரியா? இந்த கெப்ப செல்லிருக்காரு எக்ஸ் நோட்னு சொல்லிக்காரு. இங்கால பக்கம் தான் அசைக்கிறான். கேள்வி நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நீளம் எல்லையும் திணிவு கேபிட்டல் எம்ஐயும் உடைய ஒரு சீரான செவ்வக மரக்கீற்றோ ஒரு மேசை மீது எக்ஸ் திசை வழியே, இங்கால பக்கம், இங்கால டிரெக்ஷன்ல. சரியா? எக்ஸ் திசை வழியே மேசையின் ஒரு விளிம்புக்கு சமாந்தரமாக இருக்குமாறும் மரக்கீற்றின் ஒரு பகுதி மேசைக்கு அப்பால் நீட்டி இருக்குமாறும் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளது. மரக்கீற்றின் புவியீர்ப்பு மையம் ஜியிலிருந்து மேசையின் விளிம்புக்குள்ள தூரம் எக்ஸ் நோட். ஸோ இந்த கெப் இதான் அந்த மேசையோட விளிம்பு. இவ்வளவு கெப்பும் எக்ஸ் நோட்னு சொல்லிக்கிறது. இப்போது திணிவு ஸ்மால் எம்ஐ உடைய ஒரு சிறிய குற்றி, ஒரு குற்றி இவரத்துல என்ன செய்ய போதாம், எக்ஸ் திசை வழியில ஒரு தொடக்க கதி, ஒரு விங்கிற ஒரு கதியோட என்ன செய்ய போறாரு, கொடுக்க போறாரு. கீற்றுக்கும் அதாவது கீற்றுக்கும் குற்றிக்கும் இடையில் உள்ள இயக்கப்பாட்டு உராய்வு குணகம், கீற்றுக்கும் குற்றிக்கும் இடையில இருக்கிற ஒரு இயக்கப்பாட்டு உராய்வு குணகம் தந்திக்கிற என்னன்னு சொல்லி உங்களுக்கு மியூன்னு சொல்லிக்கிறார். இப்ப என்னன்னா, கீற்று புரள்வதற்கு குற்றிக்கு கொடுக்கத்தக்க குறைந்தபட்ச கதி. ஆகவும் பேசிக்கான விஷயம், நீங்க ஓவரா யோசிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதுல உங்களுக்கு தெரியும், நீங்க நார்மலா யோசிச்சு பாருங்க. இந்த குறிப்பிட்ட குற்றி இந்த விளிம்ப தாண்ட டைம்ல தான், அதாவது இந்த குறிப்பிட்ட குற்றி இங்கால போற டைம்ல தான் என்ன செய்யும், கவுள்றதுக்கு சான்ஸ் இருக்கும். அது நார்மலாவே உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். உங்களுக்கு நார்மலாவே தெரியும், ஒரு எல் ஷேப் ஒரு பொருள் ஒன்று இருக்கு. சரியா? இப்படி இருக்கு. அதே ஷேப்பை நான் இப்படியும் வைக்கேன். சரியா? எது கவுள்றதுக்கு சான்ஸ் கூட, எது கவுள்றதுக்கு சான்ஸ் குறையும், இது ஸ்டேபிளா இருக்கும். ஏனென்றா தொடுகை பரப்புக்குள்ள புவியீர்ப்பு மையம் இருக்கிற வரைக்கும் இதுல ஃபுல்லாவே தொடுகை பரப்புக்குள்ள இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டேபிளா இருக்கிற சான்ஸ் கூட. ஆனா இதை பாத்தீங்கன்னா
இவ்வளவுதான் தொடுகை மேற்பரப்பு. இந்த தொடுகை மேற்பரப்புக்குள்ள புவியீர்ப்பு மையம் இருக்கிற வரைக்கும் கவுளமாடிச்சு. இதை தாண்டி டென்ஷன் என்ன செய்யும்? கவுளும். இந்த விஷயம் நார்மலாவே தெரியும். இப்ப நீங்க இதுல யோசிச்சு பாருங்க. ஸ்டார்டிங்ல இந்த குறிப்பிட்ட விளிம்பு பற்றி யோசிக்கிற டைம் எல்லாத்தினும் இங்கால சைட்ல இருக்கு. இப்ப இந்த எம்ஜி கேபிட்டல் எம்ஜியால வார திருப்பம் இப்படி வரப்போகுது. விளங்கிட்டா? இப்படி வரப்போகுது. இந்த திருப்பத்தை இங்கால சைட்ல ஈக்குவல் பண்ற மாதிரி வார வரைக்கும் கவுலாது. அதை விட்டு தாண்டினா கவுண்டரும். விளங்கிட்டா என்ன சொல்றேன்? இப்ப இந்த குறிப்பிட்ட எக்ஸ் நோட ஒரு 5 எடுங்க. இந்த கேபிட்டல் எம்ஜிய ஒரு 10 எடுங்க. அப்ப 15 எத்தனை? 50. இந்த இடத்துல அந்த ஸ்மால் எம் திணி தானே, அதை நான் ஒரு 2 எடுக்கேன். அப்ப இங்க 50 வருதுண்டா இது ஒரு சுழி திருப்பம், இது எதிர் சுழி திருப்பம். அப்ப அது 25 சென்டிமீட்டர் இல்ல 25 வரைக்கும் போற டைம். இது 5ண்டா இது 25. ஏன்னா 15 50 25 அது 2 சொல்லிங்க நம்ம. அப்படி இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும்? கவலை மாட்டேன். அவங்களால தாண்டிட்டா கவுண்டரும். மட்டு மட்டா தானே கேட்டீங்க. சோ நீங்க என்ன செய்யணும்? இந்த புள்ளி பற்றி தான் என்ன செய்ய போகுது? கவுல போகுது. இந்த இடத்துலயும் தான் இடத்துல ஒரு திணி ஒன்றை வச்சு அதிகரிச்சு வர டைம்ல ஒரு குறிப்பிட்ட புவியீர்ப்பு மையம் இருக்குதானே, இதுல அதிகரிச்சு வாரீங்க ஒரு எம் திணிவை. ஸ்டார்டிங்ல எங்கேயால பக்கம் புவியீர்ப்பு மையம் இருக்குண்டா இது இப்படியோ வந்து இங்க வார டைம்ல என்ன செய்யும்? மட்டு மட்டா கவுளும். அந்த டைம்ல இந்த திணிவை பத்தி கேளு தானே. லைக் வைஸ் அதே மாதிரி தான் இந்த இடமும். அப்ப இந்த இடத்துல இங்க இங்க ஒரு இடத்துல வரப்போகுது. நான் படத்துல வார மாதிரி எடுக்கேன். சரியா? அதனால அதால வார திசை அறிக்கை போது கீழ் நோக்கி எம்ஜி. சோ அந்த தூரம் ஒரு நான் என்ன ஒரு x1 எடுக்கேன். வழங்கிட்டா? சோ உங்களுக்கு வழங்கிட்டு என்ன? கேபிட்டல் எம்ஜி இன்டூ எக்ஸ் நாட். இந்த இடத்துல x1 எடுத்தீங்க, எம்ஜி இன்டூ x1. இதுல உங்களுக்கு இஷ்யூ இருக்கா? இல்ல. மட்டு மட்டா கவுள்ற டைம்ல இந்த குறிப்பிட்ட விளிம்பு பற்றி நம்ம என்ன செய்ய போறோம்? திருப்பம் எடுக்க போறோம். அப்ப அதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க யோசிங்க, இந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட எம் திணிவுடைய கூற்று, குறிப்பிட்ட எம் திணிவுடைய கூற்று எவ்வளவு தூரம் அசைகிற டைம்ல கவுள்றதுக்கு சான்ஸ் இருக்கு? ஆல்ரெடி இந்த தூரம் தெரியும். ஏன்? மொத்தம் எல்ன்னு சொன்னா புவியீர்ப்பு மைய புள்ளி நடு புள்ளியிலேயே போகுது. சீரான ஒரு குறிப்பிட்ட என்னது மரக்கீற்று. அப்ப இவ்வளவும் L/2. இந்த குறிப்பிட்ட ஜில இருந்து விளிம்பு வரைக்கும் இருக்கிறது எக்ஸ் நோட்னு சொல்லிக்கிறாரு. விளங்கிட்டா? நான் வேற கலர் யூஸ் பண்றேன். சோ இந்த இடத்துல இவ்வளவும் L/2, இவ்வளவும் எக்ஸ் நாட், இவ்வளவும் என்ன? x1 எடுத்திருக்கேன். அப்ப x1 எடுத்து நான் எடுத்து விடையில வரணுமா? இல்ல, அவர் தந்தை சார்பதான் வரணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்னத்தை கண்டுபிடிக்கணும்டா அந்த குறிப்பிட்ட எம் திணிவுடைய குற்றி இல்லாட்டி எம் திணிவுடைய இந்த பொருள் கவுள்ற டைம் வரைக்கும் சென்ற தூரம். அதனால் ஒரு எஸ் எடுக்கணும். அந்த எஸ் கண்டுபிடிக்கலாம் தானே. L/2 பிளஸ் எக்ஸ் நாட் பிளஸ் x1. x1 நீங்க இப்ப கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நீங்க என்ன செய்வீங்க? விளிம்பு காட்டி திருப்பம் அடிப்பீங்க. இதால வார திருப்பம் mg இன்டூ எக்ஸ் நாட். இந்த இடத்துல வார திருப்பம் என்ன? எதிர்பக்கம். சோ நான் சமடுக்கங்கால எழுதுறேன். இல்லாட்டி மைனஸ் போட்டா சமடுக்கங்கால 0 போடணும். அப்ப நான் டிரெக்டாவே எழுதுறேன். சோ mg இன்டூ x1 வரும். இப்ப ஜியும் மட்டுப்பட்ட x1 தானே நமக்கு தேவை. சோ x1 கண்டுபிடிக்கலாம். x1 என்ன இருக்கும்? கேபிட்டல் எம்எக்ஸ் நாட் ஓவர் ஸ்மால் எம் வரும். அப்ப இந்த x1 இருக்கிற இடத்துல என்ன போட இயலும்? கேபிட்டல் எம்எக்ஸ் நாட் ஓவர் ஸ்மால் எம் வரும். அப்ப நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப உங்களுக்கு தெரியும், நார்மலாவே தடை விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை சமனியக்க சக்தியில படிப்பீங்க. அதாவது அசைற பக்கம் ஒரு விலையுள் விசை தொழிற்படுற டைம்ல இல்லாட்டி ஆறுமுகங்கள் ஒன்று தொழிற்படுற டைம்ல நீங்க அந்த குறிப்பிட்ட எஃப் நெட் ஒன்று வரப்போகுது. அதை நீங்க 3 விதமா யூஸ் பண்ணலாம்னு படிச்சிருப்பீங்க. ஒன்று எஃப் நெட் சமன் எம்ஏ, விலையுள் விசை சமன் எம்ஏ. அடுத்தது எஃப் நெட் இன்டூ டி சமன் எம் இன்டூ டெல்டா வி, கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம் நேரம் சம்பந்தப்படுற டைம். அடுத்தது எஃப் நெட் இன்டூ டி சமன் டெல்டா கேஇ, தடை விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை சமன் இயக்க சக்தி இழப்பு. சோ இந்த கான்செப்டை தான் அடுத்து என்ன செய்ய போறோம்? யூஸ் பண்ண போறோம். சரியா? கூடியா நீங்க செஞ்சுட்டு போவீங்க. அதை நான் எப்படி ஷார்ட்கட்ல செய்யறேங்கிறது உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ இந்த குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட வேகத்தோட வந்து ஓய்வடைய போகுது. அப்ப இயக்க சக்தி இழப்ப நம்ம கண்டுபிடிக்கலும். அப்ப இந்த குறிப்பிட்ட இயக்க சக்தி இழப்புக்கு அந்த குறிப்பிட்ட வேலை செய்யப்பட்டிருக்கணும். அந்த குறிப்பிட்ட வேலை செய்யணும்னா அதுக்கு குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்திருக்கணும். அந்த விஷயம் என்ன? நியூ இயக்கவியல் உராய்வு குணகம் தந்ததால இந்த இடத்துல குறிப்பிட்ட உராய்வு விசையால தான் என்ன செஞ்சிருக்கணும்?
அந்த குறிப்பிட்ட இயக்க சக்தி இழப்பு வந்திக்க போகுது. அப்ப இந்த மியூ, அதாவது எஃப் பதில் என்ன போடையாலும் மியூ ஆர், ஆருக்கு பதிலாக டைரக்ட் என்ன போடலாம் எம்ஜி. அப்ப மியூ எம்ஜி இன்டு டி, அதாவது இந்த எஸ் தான் டி எடுத்துருக்கீங்க, அது சமன் இவ்விடத்துல 0 - ½ mv வர்க்கம்னா வரும். இந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் கொடுத்த சான்ஸ் நம்ம இப்படித்தான் யூஸ் பண்ண போறோம் குறிப்பிட்ட ஈக்குவேஷனை. அப்ப இந்த இடத்துல மைனஸ் தான் வரும். ஏன், இங்கால பக்கம் தானே குறிப்பிட்ட உராய்வு விசை வரப்போகுது. அந்த மைனஸும் 0 கழிச்சு வர மைனஸ் தான் போகும். எம்சிக்யூங்கிறதால உங்களுக்கு அந்த மைனஸ்ல இஷ்யூ இல்லை. இருந்தும் இதை நீங்க எஸ்ஏ கேள்விகள் செய்யற டைம்ல உங்களுக்கு அந்த மார்க்ஸ் என்ன செய்யும் இல்லாம வந்து சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மியூ எம்ஜி இன்டு டி சமன் ½ mv வர்க்கம். இந்த எம்ஐயும் இந்த எம்ஐ மட்டும் உங்களுக்கு தேவை வி. ஸோ இடத்துல என்ன வரும் 2 μg, 2 μg. அந்த டி இருக்கிற இடத்துக்கு பதில் என்ன போடலாம், இதை போடலாம் L/2 பிளஸ் x0 பிளஸ் கேபிட்டல் mx0 ஓவர் ஸ்மால் எம் இவ்வளவு வி ஸ்கேர். ஸோ அவ்வளவு நேம் வர்க்க மூலம் தான் எவ்வளவு வரப்போகுது. ஸோ √2 μg இன்டு L/2 பிளஸ் x0 பிளஸ் கேபிட்டல் mx0 ஓவர் ஸ்மால் எம் சொல்லி வரும். ஸோ அப்படி இருக்கிற விடையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் விட இருக்கு ஒரிஜினல் பேப்பர்ல. ஸோ நான் நினைக்கிறேன் நான் தந்த பேப்பர்ல அந்த தேர்ட்லயும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்தா சேஞ்ச் பண்ணுங்க. mx0 ஓவர் அந்த குறிப்பிட்ட கூறு இப்படி வரும். சரியா, ரெண்டும் அதே மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ பாருங்க, அப்ப இந்த ஃபர்ஸ்ட் விட தான் சூட்டபிளா இருக்கு. இது ப்ரொப்பவே. ஆனா நீங்க இதை ஷார்ட் கட்ல செய்யலாம். ஷார்ட் கட்னு சொன்னா நீங்க நல்லா யோசிங்க. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இந்த குறிப்பிட்ட ஷார்ட் கட் சொல்லித்தாரன், அதாவது எப்படி ஈஸியா இவ்வளவு வழியை நீங்க செய்யாம எடுக்க இயலும்ங்கிறது சொல்லித்தாரன். அந்த ஐடியா வரலன்னா நீங்க வளமையான மெத்தடை யூஸ் பண்ணிட்டு போகலாம். அதாவது இந்த குறிப்பிட்ட x0 இருக்கு தானே, அதாவது குறிப்பிட்ட அந்த புவியீர்ப்பு மைய புள்ளியில இருந்து இந்த குறிப்பிட்ட பலகை இந்த x0 இல்லாம இந்த டிரெக்டாவே இந்த புவியீர்ப்பு மையம் இங்க வந்திருக்கேன்னு வைங்களேன். இங்க இருக்கிற டைம் x0 என்ன இருக்கு 0. அப்ப x0 பூஜ்ஜியமா இருந்தா, x0 பூஜ்ஜியமா இருந்தா இந்த இடத்துல என்ன வரும், அந்த குறிப்பிட்ட ஜி மேசர விளிம்புலான இருக்க போகுது, மேசர விளிம்புல வரும். அப்ப நல்லா யோசிங்க, இந்த x0ங்கிற கதை ஒன்றே இல்லைன்னா L/2 தூரம் நகர்ற டைம்ல நல்லா பாருங்க, இந்த குறிப்பிட்ட L/2 தூரம் இந்த ஜி இடத்துல வந்துட்டு இந்த x0 கதை இல்லை. x0 கதை இல்லைன்னா L/2 தாண்டி ஜென்சன் என்ன செஞ்சிடும், புரண்டும் x0 பூஜ்ஜியமா இருந்தா. அப்ப நீங்க டிரெக்டா அந்த x சமன் பூஜ்ஜியமா இருக்கிற டைம் ஒரு நோமலை விளங்குது என்ன, L/2 தூரம் தாண்டினா விழுந்துடும். அப்ப டிரெக்டாவே நீங்க என்ன செய்யுங்க, இந்த குறிப்பிட்ட ஈக்குவேஷன் இருக்குதானே டிரெக்டா அப்ளை பண்ணுங்க. டிரெக்டா அப்ளை பண்ணீங்கன்னா ½ mv²ங்கிறது மியூ, அதாவது இடத்துல எஃப் இன்டு டி, எஃப்க்கு பதிலா மியூ ஆர், ஆருக்கு பதிலா எம்ஜி, டிரெக்டாக போடுறேன் மியூ எம்ஜி இன்டு L/2 விளங்கிட்டா. ஸோ இந்த எம்மும் இந்த எம்மும் வெட்டுப்பட்டா இந்த ஹாஃபும் பேத்துரும் போனா விங்கிறது என்ன இருக்க போகுது √μgl. ஸோ இதை வச்சு நீங்க பாக்குற டைம் √μgl மாதிரி எங்க இருக்கு, அதாவது x0க்கு நீங்க 0 போற டைம் இது மாதிரி எங்க வருதுன்னு கண்டுபிடிங்க. அப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நார்மலாவே தெரியும். அந்த திருப்பத்தை வச்சு நான் இப்ப கதைக்கல, இதுல வார கூறு வழங்க உங்களுக்கு L/2 வருது, x0 வருது, இதுவும் வருது. இதை வைங்க ஒரு பக்கம், இது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இந்த x0 இல்லாம ஆக்குற டைம்ல இவ்வளவு வருப்புங்கிற விளையாட்டு தானே, அதை வச்சு நான் இடத்துல ஒரு குறிப்பிட்ட கோவை எடுத்துட்டேன் தானே விளையாட்டா v சமன் √μgl. அப்ப x-க்கு 0 போடுற டைம்ல எதுக்கு இப்படி ஒரு கோவை வருதுங்கிறது யோசிங்க. அப்படி யோசிக்கிற டைம்ல உங்களுக்கு சூட்டபிளா ஃபர்ஸ்ட் இல்லாட்டி தேர்ட் தான் வரும். சரியா, ஃபர்ஸ்ட் தேர்ட் ரெண்டுலயும் அதே மாதிரி வரப்போகுது. அப்படின்னா 2μgl/2 தானே. அப்ப நீங்க அந்த ரெண்டும் கீழே இருக்கிற ரெண்டு வட்டு பேத்துரும் விளங்கும் நினைக்கிறேன் நான். சரியா, 2μg x0 இல்லாம ஆக்கிட்டீங்கன்னா அந்த L/2 பெருக்கிற டைம்ல டிரெக்டாவே என்ன வரும், அந்த குறிப்பிட்ட ரெண்டும் ஹாஃப் இல்லாம போய் அவடத்துல μgl நம்ம தான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் இல்லாட்டி தேர்ட் தான் வரப்போகுது. ஃபர்ஸ்டா தேர்டான்னு பாக்குறதுக்கு நீங்க என்ன செய்யணும், இந்த குறிப்பிட்ட இடம் இந்த டேர்னிங் பாயிண்ட் பற்றி திருப்பம் எடுக்கிற டைம் கட்டாயம் அந்த எம்ஜி இன்டு, அதாவது எம்முக்கு கேபிட்டல் எம்முக்கு x0 தான் வரும். கண்டுபிடிக்கிற x1 எடுத்தீங்கன்னா அதுக்கு ஸ்மால் mgn வரும்.
x1 வார டைம்ல உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட கோவில மேலுக்கு என்ன இருக்கணும், கேபிட்டல் எம், கீழுக்கு தான் என்ன இருக்கணும், ஸ்மால் எம். அப்ப அதை நீங்க பாத்தீங்கன்னா தேர்ட்ல ரோங்கா இருக்கு. ஸோ தேர்ட் வராது. அப்ப சூட்டபிளானோட என்ன, ஃபர்ஸ்ட். ஸோ நீங்க இப்படி போட்டு போகலாம். விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். வளமையான வழி என்றா இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல கண்டுபிடிச்சிக்கும். தடை விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை சமன் இயக்க சக்தி இழப்பு. ஸோ அந்த இடத்துல உராய்வு விசையால தான் இயக்க சக்தி இழப்பு வரப்போகுது. ஸோ மியூ ஆருக்கு பதில் எம்ஜி போட்டு நீ அந்த குறிப்பிட்ட தூரம், அந்த ஸ்மால் எம் எவ்வளவு தூரம் நகர்த்திருக்குங்கிறத அழகா கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கு பிறகு அந்த ஹாஃப் எம்பி வர்க்கத்துக்கு சமப்படுத்தி சுருக்கி எடுத்தோம். ஷார்ட் கட் என்னென்ன, எக்ஸ் நோட்டுக்கு 0 போட்டா ஈர்வை மையம் மேசர விளிம்புல இருக்கிற டைம் யோசிக்கிற டைம் L/2 தாண்டினா புரளும். அப்ப அந்த டைம் நான் டிரெக்டா இந்த ஈக்குவேஷனை போட்டு இப்படி எடுத்திருக்கேன். நான் இந்த இடத்தை மட்டும் கருதாம x1 கருதாம, அப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், எக்ஸ் நோட்டுக்கு 0 போட்டா ஃபர்ஸ்ட் இல்லாட்டி தேர்ட் வரும். அதுக்கு பிறகு என்ன செய்யறேன், அந்த திருப்ப கோட்பாடு வச்சு யோசிக்கிறேன். கேபிட்டல் எம் இன்கு ஸ்மால் எம் தான் வரணும், கேபிட்டல் எம் எக்ஸ் நோட் அப்படிதான் வரணும். ஆனா நீங்க தேர்ட் படியில பாக்குற ஸ்மால் எம் எக்ஸ் நோட் இருக்கு. ஸோ அது சூட்டபிள் இல்லை, கீழே கேபிட்டல் எம் மாதிரி இருக்கு. ஸோ பொருத்தம் இல்லை. அப்ப ஆன்சர் என்ன, உங்களுக்கு ஆன்சர் 1 வரும். ஸோ நீங்க வளமையான வழியில செஞ்சுட்டு போறதோட இப்படி டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா குறிப்பிட்ட கேள்வியை எவ்வளவு குயிக்கா செய்யலுமோ அவ்வளவு குயிக்கா செய்யலுமா இருக்கும். ஸோ இது எம்சிக்கு 3. அடுத்தது இது ஓகேன்னு சொன்னா நான் எம்சிக்கு 4 போறேன். ஓகே, இப்ப இந்த எம்சிக்கு 4 பாத்தீங்கன்னா அதுவும் யோசிக்கிற அளவு ஒன்றும் இல்லை. சரியா, வளமையா சின்ன வழிதான். கூற்று கேள்விகள் வருதுண்டா, இப்ப ஏபிசின்னு சொல்லி கூற்று கேள்விகள் வருதுண்டா, உங்களுக்கு எது கன்ஃபார்மோ அதை வச்சு யோசிங்க. விளங்கிட்டா, இப்ப வளமையா நீங்க செய்யற அந்த கேள்வியில உங்களுக்கு லேசர் சம்பந்தப்பட்டு கதைச்சிருக்கு. லேசர் இப்ப ஃபர்ஸ்ட் ஏ கூற்ற பாத்தீங்க, ஏன்னா தியரி பார்ட்ல வந்துருக்கு. சம்டைம் உங்களுக்கு அந்த தியரியில இஷ்யூ இருக்கு இயலும். அப்ப அதால கொஞ்சம் நீங்க டெக்னிக்கான வழியில யூஸ் பண்ணீங்கன்னா குயிக்கோட எடுத்துடலாம். உங்களுக்கு ஏ பாட்டை பாருங்க, ஒரு லேசர் கற்றையில் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ப்ரொப்பவே சொல்லிட்டு போறேன். ப்ரொப்பவே, சரியா, ஒரு லேசர் கற்றையில் உள்ள குறித்த மீடிரனை உடைய ஒரு போட்டோனின் சக்தி ஒரு சாதாரண ஒளிக்கற்றையில் உள்ள அதே மீடிரனை உடைய போட்டோனின் சக்தியிலும் பார்க்க கூடியது. அதாவது ஒரு சாதாரண, அவர் சொல்றாரு, ஒரு சாதாரண ஒளி இருக்கான், சாதாரண ஒளிக்கற்றை. அதே மாதிரி லேசர் கற்றைன்னு இருக்கான். ரெண்டுக்கும் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி இருக்கிற டைம்ல, ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி இருக்கிற டைம்ல சக்தி இதால வர்றது E1, இதால வர்றது E2 எடுத்தா அவர் சொல்றாரு லேசர் கற்றையில் உள்ள குறித்த மீடிரனை உடைய போட்டோனின் சக்தி சாதாரணத்திலேயுமே என்ன கூடையாம். இப்படி இப்படி வரும்னு சொல்றாரு. ஆனா இது ரோங். நார்மலா உங்களுக்கு தெரியும், லேசர்ங்கிறதும் லேசர் என்று சொல்றதும் விசிபிள் லைட், கற்புல ஒளிக்குள்ள இருக்கிற, கற்புல ஒளிக்குள்ள இருக்கிற சாதாரண ஒளிக்கற்றை. அதிடையும் சக்தி எதுல தங்கி இருக்கும்னு கேட்டா எஃப்ல தான் தங்கி இருக்கும். அதாவது நீங்க இ சமன் ஹெச்எஃப் இதெல்லாம் தரப்பட போகுது. இதுக்கும் அதே கான்செப்ட், இதுக்கும் அதே கான்செப்ட். அப்ப மீடிரன் என்னவா இருந்தாலும் இ சமன் ஹெச்எஃப் எல்லாம் தரப்பட போகுது. விளங்கிட்டா, நீங்க லேசர்ன்னு சொல்லி கூட புதுசா ஒண்ணு யோசிக்க தேவையில்லை. லேசரும் சாதாரணமான ஒரு ஒளிக்கற்றை, அது மின்காந்த திருசியத்துல, மின்காந்த திருசியத்துல விசிபிள் லைட் கற்புற ஒளி பகுதிக்குள்ள வைக்கிற உண்டு. அதுவும் சாதாரண அலைதான், அதுவும் இ சமன் ஹெச்எஃப் எல்லாம் தரப்படும். அப்ப எஃப் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஹெச் மாற போறல, அப்ப ஈயும் என்ன இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப E1 சமன் E2 வரணும். ஆனா இதுல உயர்ந்தது அப்படின்னு சொல்லிக்கிறது. சோ ஏ கூட்டு வருமா, வராது. அடுத்தது பி கூட்டுற பாருங்க, ஒரு லேசர் கற்றை ஒரு கண்ணாடி அறையத்தினால் முடிவடைய செய்ய முடியாது. இல்ல, அது பில. அதாவது லேசர் ஒளிக்கற்றை நீங்க அது தெரிப்பு விதிக்காமைய தெரிப்படையும், முறிவு விதிக்காமைய முறிவடையும். அதுவும் சாதாரண ஒளிக்கற்றை தான். அப்ப அரியத்தினால் முறிவடை செய்ய முடியாத சொல்லிக்க சொப்பில. சி கூட்ட பாருங்க, ஒரு லேசர் கற்றையில் உள்ள எல்லா போட்டோன்களும் ஒரு சக்தியையும், ஒரே சக்தி ஒரே அவத்தை ஒரே திசை. ஓம், அது பேசிக் தியரி உங்களுக்கு தெரியும். லேசர் கதிர்ற, லேசர் கதிர்ற விசேட பண்புகள் விசேட இயல்புகள்னு சொல்லி நீங்க 3 இயல்பு மெயினா படிப்பீங்க. சோ அது ஓகே, ஒரே சக்தி ஒரே அவத்தை ஒரே திசை, ஜஸ்ட் தியரி பார்ட். சோ சி மாத்திரம் சரின்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் 2 வரும். ஆனா இது வளமையான வழி, தியரி பார்ட்டா இருந்தாலும் நீங்க நல்லா யோசிங்க. ஃபர்ஸ்ட் கூற்றுல
நான் ஷார்ட்கட்ல என்னன்னு சொல்றேன், குறுகிய வழியில எப்படி யோசிக்கலாம்னு. இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கூட்டுல சம்டைம் குழப்பம் இருக்கு. அப்படி இருக்கலாமா, கூடுமா, குறையுமாண்டு. தேர்ட், அதுவும் சம்டைம் ஒரு குழப்பம் இருக்கலாம். இருந்தும் நல்லா பாருங்க, இந்த பி கூட்டு இருக்குதானே, இந்த பி கூற்று ஷுவரா பிள்ளைன்னு தெரியும். அதாவது ஒரு லேசர் கற்றை ஒரு கண்ணாடி அரையத்தினால் முடிவடை செய்ய முடியாதுன்னு சொல்லி நீங்க இங்க படிச்சீங்களா? இல்ல, அது ஷுவரா பிள்ளை. அப்ப இருக்கிற ஆன்சர்ல இருக்கிற குறிப்பிட்ட அந்த 5 ஆன்சர்லயும் பி கூற்று வரவே இயலாது. பி கூற்று வரவே இயலாது. அப்ப ஃபர்ஸ்ட் வடைய வெட்டலாம், செகண்ட் வடை வர இயலும், தேர்ட் வடையை வெட்டலாம், ஃபோர்த் வடையும் வெட்டலாம், ஃபிஃப்த் வடையும் வெட்டலாம். ஸோ சூட்டபிள் என்ன? ரெண்டாவது. என்ன செல்ல வாரன்டா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன உங்களுக்கு அப்பதான் செஞ்சு ஆடினேன். என்ன செல்ல வாரன்டா, இந்த இடத்துல உங்களுக்கு எந்த கூற்று கன்ஃபார்மோ அந்த கூற்றை வச்சு யோசிங்க. அதை வச்சு விடைய ஒமிட் பண்ணுங்க. ஒமிட் பண்ணினதுக்கு பிறகு நீங்க மிச்சமா இருக்கிறத யோசிங்க. விளங்கிட்டா? சோ அந்த பி கூற்றுல உங்களுக்கு ஷூரா பிள்ளைன்னு தெரியுமாண்டா, பி வரவே வராது. அப்ப இருக்கிற விட பி சம்பந்தப்பட்டிருக்கிற விட எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. கட் பண்ணினா உங்களுக்கு செகண்ட் மட்டும்தான் சூட்டபிளா இருக்கு. ஸோ ப்ரொபோவேன்ஸ் சொல்றதும் ஷோர்ட்ங்கிறது ஒன்றுதான், ஆனா டைம் கொஞ்சம் சேவ் பண்ணப்படுது. விளங்கிட்டா? ஸோ இந்த டெக்னிக்கலா இப்ப பிடிச்சி வச்சுட்டீங்கன்னா நீங்க ஒரு புது கொஸ்டின் வந்து ஃபைனல் பேப்பர்ல ட்ரை பண்ண போறீங்க. அப்ப இந்த ஐடியாவில விளங்கிட்டேன்னா உங்களுக்கு அந்த ஐடியா ஒன்றுமே வராட்டியும் இப்படி ஒரு பேட்டர்னே யோசிக்க இயலும். விளங்கிட்டா? அப்ப அந்த கேள்விக்கு உங்களுக்கு சி மாத்திரம்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் 2 வரும். ஆன்சர் 2. அடுத்த கேள்விக்கு நான் போறேன். ஸோ இது ஃபோர்த் கேள்விக்குரிய இடம். ஓகே, இப்ப MCQ 5. இந்த MCQ 5 பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பழைய பாஸ் பேப்பர் தான். ஸோ இதுல சொல்லிக்கிற ஒரு 10 கிலோகிராம் திணிவாம், படமெல்லாம் தெரிவிக்கலாடாதீங்க. 10 கிலோகிராம் திணிவும் ஏஆம். சரியா? அடுத்தது இது 5 ms-1 சொல்லியாது. 10 கிலோகிராம் திணிவுடைய கோலம் A1 5 ms-1 கதியுடன் வலம் நோக்கி இங்கால பக்கம் அசைந்து 5 கிலோகிராம், இதுல ஒரு 5 கிலோகிராம் இருக்காம், அது பிங்கிற துணிக்கையாம், அது ஓய்வுல இருக்காம். இப்ப என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா மோதுதான். இப்ப மோதுற டைம்ல ஏயினதும் பியினதும் மோதுகை நடந்தேறிய உடனேயான வேகங்களை பின்வருவனவற்றுள் எது குறிப்பிடாதுன்னு காட்டிக்கிறது. எது குறிப்பிடாது அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறது. சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட கொஸ்டினுக்கு ப்ரொப்ப வேல செஞ்சு காட்டுறேன். அடுத்த ஸ்டெப் நான் உங்களுக்கு ஷார்ட் வேல செஞ்சு காட்டுறேன். ப்ரொப்ப வே. ஸோ இதுல உங்களுக்கு தெரியும் உந்த காப்பு தத்துவம் தெரியும். உந்த காப்பு தத்துவம். அடுத்தது சக்தி காப்பு தத்துவம். இது ரெண்டும் தெரியும். சக்தியை வாக்கு அளிக்கவும் முடியும், ஆனா ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாத்தியலும். உந்த காப்பு தத்துவம் சொன்னா புறவிசை தொழிற்படாத போது தொகுதிர மொத்தம் வந்து காப்படையும். இந்த இடத்துல புறவிசை ஒன்றும் தொழிற்படல. சோ தொகுதிர மொத்தம் வந்து காப்படைய போகுதுங்கிற உங்களுக்கு நார்மலாவே தெரியுது. அடுத்து சக்தி காப்பு தத்துவங்கிற டைம் இந்த இடத்துல ஆரம்ப சக்திக்கு இறுதி சக்தி சமண வரையலும். பூரண மீள் தன்மையுள்ள மொத்தல இருந்துச்சுன்னா சக்தி காப்படையும். ஆனா ஒரு காலமும் ஆரம்ப மொத்த சக்தியோட இறுதி மொத்த சக்தி கூட வரையலாம். அதாவது இனிஷியல் எனர்ஜி இனிஷியல் எடுக்கும், இது எனர்ஜி ஃபைனல். இதுல இப்படித்தான் வரையலும். சமனா வரலாம், இல்லாட்டி ஃபைனல் குறைய வரையலும். இறுதி ஒரு காலமும் கூட வரையலாம். இந்த விஷயங்களும் நம்மளால தெரியும். சரி, வளமையா நீங்க இப்ப என்ன செய்வீங்க? இப்ப உங்களுக்கு எல்லா வேகங்களும் வளம் நோக்கினு சொல்லிக்கிறது. எல்லாத்தையும் நீங்க வலப்பக்கம் எடுங்கன்னு உங்களுக்கு ஈஸியா தரவுலேருந்து தந்தீங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வீங்க? வளமையான வழியிலன்னு சொன்னா உண்டக்காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணுவீங்க. அப்ப உண்டக்காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ற டைம்ல உங்களுக்கு ஆரம்ப மொத்தம் தான் கண்டுபிடிச்சிருவீங்க. இதால மட்டும்தான் வரப்போகுது. இது 0 தானே, M x V தானே. சோ 5×5 50. அப்ப ஆரம்ப மொத்த உந்தம் 10 தர 5 50. இறுதி மொத்த உந்தம் உங்களுக்கு விட சந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர், செகண்ட் ஆன்சர், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் தந்தீங்க. ஃபர்ஸ்ட் விட உங்களுக்கு தந்தீங்க 10/3 முறையதான் தந்தீங்க. 10/3. அடுத்ததுல 3 4, அடுத்ததுல 2 6, அடுத்ததுல 5/3, அடுத்தது என்ன 20/3, அடுத்தது 0 10. சரியா? சோ இப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு உந்த காப்பு தத்துவம் 50 வரணும். அப்படித்தானே? என்ன புறவிசை தொழிற்படவே இல்லை. சோ இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லிக்கிற எல்லாமே 10 கிலோகிராம் கழிச்சிருக்காரு.
சரியா? செகண்ட் சொல்லிக்கிற எல்லாமே 5 கிலோகிராம் கழிச்சிருக்கிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெருக்குங்க. எல்லாம் மலை பக்கம் தானே. ஸோ டிரெக்டாவே பிளஸ் போடையல் இந்த காய்கனியம் ஒரே டைரக்ஷன் இருக்கிறதால கூட்டுங்க. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் கிடைச்சீங்கன்னா ஒரு 10 தர 10 3 10 தர 10 3 என்ன 100 3 5 தர 10 3 50 3. அப்ப நீங்க சுருக்கினா என்ன வரும் 150 3 50. அப்ப ஃபர்ஸ்ட் ஓகே. ரெண்டாவது பாருங்க 3 தர 10 30 4 தர 5 20. அப்ப 50 அதுவும் ஓகே. ஃபர்ஸ்ட் முண்ட காப்பு தத்துவத்தை யோசிக்கும். அடுத்தது 2 தர 10 20 6 தர 5 30. அப்ப அதுவும் ஓகே. 5 3 தர 10 50 3 50 3 பிளஸ் 20 3 தர 5 100 3. அப்ப அதுவும் என்ன 150 3 50. ஓகே. அடுத்தது 0 தர 10 0 10 தர 5 50. அப்ப அதுவும் ஓகே. அடுத்த ஆப்ஷன் என்ன செய்யணும் உந்த காப்பு தத்துவம் ஓகே. சக்தி காப்பு தத்துவத்தை வச்சு யோசிக்கணும். சக்தி காப்பு தத்துவம் வச்சு யோசிக்கிற டைம் ஆரம்பத்தில் இருக்கிற மொத்த இயக்க சக்தியை கண்டுபிடிக்கணும். என்ன வரும் ஹாஃப் தர இந்த குறிப்பிட்ட 10 கிலோகிராமால மட்டும் வரப்போகுது 10 தர 5 வர்க்கம் 25. சுருக்கினா 125 ஜூல். இப்ப நீங்க முடிவெடுக்கலும் என்ன வரக்கூடிய வேகத்தை வச்சு யோசிக்கிற டைம்ல 125 ஜூல் வந்துச்சுன்னா பூரண மீள் தன்மையில மொத்தம் அதோட குறையலாம் ஒரு காலமும் கூடையலாம். ஸோ நீங்க ஒவ்வொன்றுக்கும் போட்டு பாப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்றுக்கு மட்டும் போட்டு காட்டுறேன். இல்லாட்டி உங்களுக்கு அந்த செகண்டுக்கு மட்டும் போட்டு காட்டுறேன். அரை தர சரியா 10 தர 3 வர்க்கம் 9 பிளஸ் அரை தர 5 தர 4 வர்க்கம் 16. அப்ப நீங்க சுருக்கிற என்ன வரும் இதுல 5 வரும். அப்ப 45 பிளஸ் இந்த இடத்துல என்ன வரும் 2 16 8 8 5 40. அப்ப 85 ஜூல். இப்ப 125 குறைய தானே அது ஓகே. அதே மாதிரி நீங்க இப்ப இதுக்கும் போட்டாலும் ஓகே வரும். இதுக்கும் போட்டாலும் ஓகே இதுக்கும் ஓகே இதுக்கும் ஓகே. நீங்க சரியா இதுக்கு போடுற டைம்ல ஷார்ப்பா 125 ஜூல் வரும். எவ்வளவு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. அரை தர 10 தர 5 3 வர்க்கம் 25 9 பிளஸ் அரை தர 5 தர 20 3 வர்க்கம் 20 3 தர 20 3 வரப்போகுது. சரி இனி நாங்கள் சுருக்கிறது தானே வேலை. அரை தர 10 தர 25 9 அரை தர 5 தர 20 3 தர 20 3. இப்ப இதுல உங்களுக்கு ஒரு 5 வரும். அப்ப 125 9 பிளஸ் இந்த இடத்துல என்ன வரும் இந்த ரெண்டையும் இந்த குறிப்பிட்ட 20ஐயும் நீங்க என்ன செய்யலாம் சுருக்கலாம் 10. அப்ப இடத்துல 20 தர 10 200 200 தர 5 எத்தனை வரும் 200 தர 5 1000 1000 வரும். இனி நீங்க அங்கே சுருக்கலாம் தானே 1125 இனி அங்கே நீங்க சுருக்கிறது தானே 1125 இடத்துல 1 வரும். இதுல என்ன 2 அது 22 2 18 அதனால சுருக்கலாம். நீங்க எப்படி நான் சுருக்கினா ஓகே கொஞ்சம் பாருங்க. 5 3 ஓகே தானே. அரை தர 10 தர 25 9 பிளஸ் அரை தர 5 தர 20 3 தர 20 சுருக்கி பாருங்க. இதுவும் தான் சுருக்கி பாருங்க. எல்லாம் சுருக்குற டைம்லயும் இந்த குறிப்பிட்ட நாளுக்கும் 125 ஜூல் 125 ஜூலோட குறையதான் வரும். சமனா வரலாம் குறைய வரலாம். ஆனா இதுக்கு போற டைம்ல வராது. அதாவது அரை தர 10 தரங்கள்ல 0 தானே 0 வரைக்கும் 0 தானே பிளஸ் இந்த இடத்துல அரை தர 5 தர 10 வர்க்கம் 100. இப்ப சுருக்கினா என்ன வரும் இடத்துல 50. அப்ப 250 ஜூல்னு வரப்போகுது. 250 ஜூல் வரையலுமா 125 ஜூலோட குறையலாடி 125 ஜூல் தான் சமணம் வரலாம். ஸோ 0 10 வரையலுமா வரையலாது. நீங்க நார்மலாக யோசிக்கலும் ஒன்று என்னது 5 ms-ஓட 10 கிலோகிராம் போகுது. சின்ன திணிவு 5 கிலோகிராம் ஓய்வுல இருக்கு. ஸோ இப்ப மோதுற டைம்ல 10 கிலோகிராம் ஓய்வாக சான்ஸ் இருக்கா இல்ல. அதை வச்சு நீங்க ஷார்ட் கட்ல என்ன செய்யலாம் அது வரையலான்னு சொல்லி நீங்க இதே போட்டு வைத்திடலாம். இல்லாட்டி அல்லாதது தவறானதுன்னு சொல்லி கேட்டா அல்லாதது தவறானது பிழையானது சரியானதுன்னு கேட்கிறேன் ரிவர்ஸ்ல இருந்து வந்தீங்கன்னா நல்லா. ஸோ அப்படி போற டைம்ல என்ன வர போய் இடத்துல 0 10 போற டைம் 250 ஆட்டோமேட்டிக்காக நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இதை விடையும் ஷார்ட் கட் இருக்கு என்னன்னா உங்களுக்கு நார்மலா தெரியும் உந்த காப்பு தத்துவத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னொரு விஷயம் படிச்சிருப்பீங்க நீங்க அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு விளம்பரப்படுத்துறேன். இன்னும் ஒரு விஷயம் நீங்க படிச்சிருப்பீங்க என்னன்னு சொன்னா நியூட்டன்ட பரிசோதனை விதி.
நியூட்டன்ட பரிசோதனை விதி என்றா குறிப்பிட்ட ஒரு M1 திணிவு இருக்கு, குறிப்பிட்ட ஒரு M2 திணிவு இருக்கு. ஸோ இது ரெண்டு மோதுது. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட V1 வேகம் எடுக்கன், இதுக்கு ஒரு V2 வேகம். ஸோ இது மோதினத்துக்கு பிறகு இந்த குறிப்பிட்ட M1 திணிவு ஒரு V3 ஓடையும் இந்த குறிப்பிட்ட M2 திணிவு ஒரு V4 ஓடையும் போகுது. இப்படி போற டைம் நியூட்டன்ட பரிசோதனை விதி என்ன சொல்லுதுன்றா பிரிந்து செல்ற வேகங்கள்ற கூட்டுத்தொகை சமன் E இன்டு ஒன்றிணையும் வேகங்கள்ற கூட்டுத்தொகைன்னு சொல்றாரு. அப்படி என்றா மோதினத்துக்கு புறவு வாரதான் பிரிஞ்சு செல்ற வேகங்கள கூட்டுத்தொகை. E என்று செல்றது மீள்தன்மை குணகம். பூரண மீள்தன்மை உள்ள மொத்தம் இருந்தா ஒன்று வரும், இல்லாட்டி ஒன்றோட குறைய இருக்கு. இந்த ஈட பெருமதி ஒன்றா இருக்கலாம், இல்லாட்டி ஒன்றை விட குறைய இருக்கலாம். இப்படி இந்த மாதிரி செட்டப்ல தான் வரும். ஒரு காலமும் ஒன்றோட கூடையலாம். இது பிரிந்து செல்ற வேகம், அது சமன் E இன்டு ஒன்றிணையும் வேகம். ஒன்றிணையும் வேகம் என்றா ரெண்டும் இப்படி வரும்டா. இதுவும் V1 இதுவும் V1 சாரி V2 இப்படி வரும்னா டைரக்டா V1 plus V2 போடலாம். ஆனா இந்த இடத்துல எப்படி இருக்கு, இது ஒன்றிணைற மாதிரி இருக்கு, ஆனா இது வெளுத்தி போகுது. ஆனா இப்படி வந்துச்சுன்னு என்ன ஓகே, அப்ப நம்ம இதை மாத்திரம்னா மைனஸ் போடுறேன். அப்ப இந்த இடத்துல E ஓகே, இடத்துல என்ன வரப்போகுது V1 minus V2 இப்படி வரும். ஆனா ரெண்டும் இப்படி வந்துட்டேன்னு என்ன செய்யலாம், டிரெக்டா V1 plus V2 பிரிந்து செல்றது. இது V4 பிரிஞ்சு போகுது ஓகே, ஆனா இது இங்கேல போகுது. ஆனா எப்படி போகணும், இப்படி போனா நீங்க டிரெக்டா பிளஸ் போடலாம். இப்படி வந்தீங்கிறத என்ன செய்யணும், மைனஸ் போடணும். அப்ப V4க்கு பிளஸ் V3க்கு மைனஸ். ஸோ இப்படிதான் வரப்போகுது. இந்த ஈட பெருமதி உங்களை சொல்லிக்கிறது. ஸோ இந்த கான்செப்டை வச்சு நீங்க யோசிக்கலாமா? ஸ்டார்டிங்ல இப்ப இந்த கொஸ்டின் எடுத்து பாருங்க. ஸ்டார்டிங்ல குறிப்பிட்ட 10 கிலோகிராம் திணிவு, குறிப்பிட்ட 5 கிலோகிராம் திணிவு, இது ஓய்வுல இருக்கு. இது என்ன செய்ய போகுது, 5 ms மைனஸ் ஒன்னோட போகுது. அப்ப ஒன்றிணைற வேகம் 0 கன்சிடர் பண்ண தேவை. ஒன்றிணைற வேகம் என்ன 5. பிரிந்து செல்ற வேகம், அப்ப நல்லா யோசிங்க, பிரிந்து செல்ற வேகங்களோட கூட்டுத்தொகை சமன் E இன்டு ஒன்றிணை வேகங்களோட கூட்டுத்தொகை தானே. அப்ப ஒன்றிணை வேகங்களோட கூட்டுத்தொகை என்ன 5 வரப்போகுது. அப்ப நீங்க இதை இப்படி எழுதலாம் தானே, E சமன் பிரிகை வேகத்தின் கீழ் ஒன்றிணையும் வேகம். ஒன்றிணையும் வேகம் 5ன்னு தெரியும். அப்ப நீங்க நல்லா யோசிங்க. இப்ப உங்களுக்கு இப்படி இருந்தா வேகங்கள் ரெண்டும் ஒரே பக்கம் இருக்குமான்னு சொல்லி இருந்தா V4 V3 ஒரே பக்கம் இருந்தானே செய்யறோம், இடத்துல கழிக்கும். அப்ப இந்த இடத்துலயும் ஒரு ஈஸிக்காக சொல்லிக்கிறேன், எல்லா வேகமும் வலம் நோக்கி இருக்கேன். குறிப்பிட்ட அந்த 5 வடையிலையும் எல்லாமே வலம் நோக்கி இருக்கு. அப்படின்ற கருத்து என்ன, பெருசில இருந்து சின்னத்தை கழிங்க அப்படின்னு சொல்லிக்கிறது இந்த இடத்துல. அப்ப உங்களுக்கு தெரியும் ஈட ரேஞ்ச் தெரியும் என்ன, ஒன்று வரலாம், ஒன்றோட குறைய வரலாம். ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா பூரண மீன் தன்மையுடைய மொத்தல் விளங்கிட்டா. அப்ப சக்தி காப்படையும். ஓகே, இப்ப இதுல பாருங்க, இது 5 ஓகே தானே. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் விடைய பாத்தீங்கன்னா 10/3 10/3. அப்ப கழிச்சு பாருங்க, 10/3 இருந்து 10/3 போனா 0. அப்ப 0 5 கழிச்சா என்ன வரப்போகுது 0. அப்ப E 0 சான்ஸ் தானே. சோ ஓகே, ஜஸ்ட் வரலாம். ரெண்டாவது பாருங்க 3 4. அப்ப 4ல 3 கழிச்சு எத்தனை வரும் 1. அப்ப 1/5 வரலாம் தானே. 1/5 எவ்வளவு 0.2. அப்ப அதுவும் வரையலும் தானே, ஒன்றோட குறைய தானே. ஓகே, இதை தான் நம்ம கன்சிடர் பண்றேன். அடுத்து மூணாவது பாருங்க 2,6. அப்ப 6ல 2 கழிச்சா என்ன 4. அப்ப 4/5 என்ன எவ்வளவு 0.8 வரலாம் தானே ஈக்கு. ஸோ அதுவும் ஓகே. நாலாவது பாருங்க 5/3 20/3. 20/3 5/3 கூட என்ன வரும் 15/3 அப்படின்னா 5. அப்ப 5 5/5 ஆட்டோமேட்டிக்கா உண்டு. அப்ப இதானே என்ன பூரண மீள்தன்மையுள்ள மொத்தல். அதான் நான் ஸ்டார்டிங் லைன் சொன்னேன், சுருக்கக்குள்ள நான் உங்களுக்கு என்னது டைம் போகாட்டிட்டேன். ஸோ அதை நீங்க செஞ்சு பாருங்க சொன்னேன் அவ்வளோண்டா. ஸோ இந்த இடத்துல இதுவும் வரலாம். அஞ்சாவது பாருங்க 0 10. 10ல 0 என்ன வரும் 10. அப்ப 10/5 2 2 வரையலுமா இல்லையே, ஒன்று இல்லாட்டி ஒன்றோட குறை தானே வரையலும். ஸோ உங்களுக்கு எது பொருத்தம் இல்லை, இந்த இடம் பொருத்தம் இல்லை. அப்ப நீங்க வளமையான வழியில செய்யறா உந்த காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணதுக்கு பிறகு சக்தி காப்பு தத்துவம் யூஸ் பண்ணணும். சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ற டைம்ல 5க்கும் போட்டு போட்டு ½ MB வர்க்கம் எல்லாம் கண்டு குடிக்கணும். ஆனா இந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட நியூட்டன் பரிசோதனை விதியை MCQ தானே யூஸ் பண்ற டைம்ல இந்த குறிப்பிட்ட 4ம் சிம்பிளா போய் இந்த இடத்துல 5 வரப்போகுது. நீங்க இன்னொன்று உங்களோட ஜெனரல் நாலேஜ் வச்சும் யோசிக்கலும், என்னது GK வச்சும்
0.10. இப்ப இங்க நல்லா யோசிங்க, 10 கிலோகிராம் 5 ms - 1 வந்து ஓய்வுல இருக்கிற சின்ன திணிவு மோதுதுண்டா 10 கிலோகிராம் பூஜ்ஜியமாக வாய்ப்பு இருக்கா? இல்ல. சோ அதை வச்சு நீங்க ஆன்சர் 5 வந்து போடையலும். இது ஜெனரல் நாலேஜ், இது ஷார்ட் கட். ஆல்ரெடி சொன்னது ப்ராப்பர். இந்த விஷயம் வழங்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் 5 சூட்டபிளா இருக்கு. ஸோ நான் அடுத்த கொஸ்டினுக்கு போறேன். ஓகே, அடுத்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை பேஸ் பண்ணி வந்திருக்கு. எலக்ட்ரிசிட்டியில உங்களுக்கு கர்ச்சோட விதி அதெல்லாம் நார்மலாவே தெரியும். இதுல E1 E2 E3 எனும் மின்னியக்க விசைகளையும் முறையே R1 R2 R3 எனும் அகத்தடைகளை உடைய 3 களங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கொடுக்கப்பட்டுள்ளன. சுற்றின் புள்ளி Pயில் உள்ள அழுத்தம் பின்வரும் கோவைகளில் எது தருமன் சொல்லுகிறது. ஸோ உங்களுக்கு வட்டம் நோமலா வர அது நான் தெரிகாட்டுறேன். இதை நீங்க வட்டம்னு சொல்லி எடுங்க. ஸோ இந்த இடத்துல இந்த புள்ளியை Pன்னு சொல்லிக்காரு. உங்களோட குறிப்பிட்ட படத்துல பாத்தீங்கன்னா மைனஸ் மூடி விடத்தை தான் உயிர் தொடுப்பு செஞ்சிக்காரு. ஸோ இவ்விடத்துல ஒரு குறிப்பிட்ட அகத்தடையும் ஒரு வெற்றியும், இங்கேயும் ஒரு குறிப்பிட்ட அகத்தடை ஒரு வெற்றி, இந்த இடத்துலையும் குறிப்பிட்ட ஒரு அகத்தடையும் இடத்துல ஒரு வெற்றியும் இருக்கு. இந்த இடத்துல மைனஸ் முடிவிடம், இதெல்லாம் மைனஸ் முடிவிடம். என்ன இந்த மைனஸ் முடிவிடத்தை எல்லாம் அவரு புவித்தொடுப்பு செஞ்சுக்காரு. புவித்தொடுப்பு. ஸோ இவ்விடத்துல இருக்கிற அழுத்தம் 0, இடத்துல இருக்கிற அழுத்தம் 0, இடத்துல இருக்கிற அழுத்தம் 0. இந்த குறிப்பிட்ட சுற்று, இந்த குறிப்பிட்ட சுற்று, இந்த குறிப்பிட்ட சுற்று எல்லாம் 0 0 0ல இருக்கு ஒரு பக்கம். அடுத்த பக்கம் எல்லாம் Pல இருக்கு. அப்படின்னா கருத்து என்ன? இந்த மூணு வெற்றியும் சமாந்தரமா தொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க அந்த படத்தை என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த MCQ 6 நான் ப்ரொப்போவேல செஞ்சுட்டு போறேன். ஸோ ப்ரொப்போவே இப்ப உங்களுக்கு என்ன செய்வீங்க? நீங்க இந்த இடத்துல இத சமாந்தர சுற்றா மாத்தியலும் தானே. இதுவும் 0 0 0, இந்த 3 எண்டிங் பாயிண்ட் Pல வரப்போகுது. அப்ப நீங்க இந்த சுற்று எப்படி எழுதலாமா? எழுதிடலாவா? இந்த மாதிரி இப்படியும், அடுத்தது இப்படியும், அடுத்தது இப்படியும், இந்த மாதிரி. ஓகே, இந்த மைனஸ் இருக்கு தானே, இந்த மைனஸ் முடிவிடம் எல்லாம் புவித்தொடுப்பு செய்யப்படி அவன் டிரெக்டா நான் இடத்துல எப்படி போடுறேன். சரியா? சோ நீங்க ரெண்டு மெத்தட்ல செய்யலாம். உங்களுக்கு ரெண்டு மெத்தடையும் நான் சொல்லி தரேன், ஷார்ட் கட்டையும் சொல்லி தரேன். அப்ப இந்த இடத்துல E1 R1 அகத்தடை, E2 பேட்டரிக்கு R2, E3 பேட்டரிக்கு R3 சொல்லிக்கிறாரு. ஸோ நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, இதால வார மின்னோட்டத்தை I என்றும் I1 என்றும், இதால வார மின்னோட்டத்தை I2 என்றும், இதால வார மின்னோட்டத்தை I3 எடுத்து மொத்தம் ஒரு I மின்னோட்டம் வரப்போகுது. அந்த டைம்ல வார விலையுள் மின்னியக்க விசையை நான் ஒரு E என்று எடுக்கேன். அதே மாதிரி விலையுள் என்னது ஆகத்தடை, அதாவது சேர்மான தடை நான் ஒரு ஆர்ன்னு சொல்லி எடுக்கேன். நம்ம நார்மலா தனித்தனியா கண்டுபிடிக்கலாம் தானே. அப்ப கேர்ச்சோட ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு நார்மலாவே தெரியும். 5000 பெருக்கங்கள்ன்ற கூட்டுத்தொகை அந்த கிளையை எடுக்கிற டைம்ல அவ்வளோட கூட்டுத்தொகை மொத்த கூட்டுத்தொகை சமனா இருக்கும். அது நார்மலா தெரியும். அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்ய போறேன்? இந்த மின்னோட்டத்துல கூட்டுத்தொகை எடுக்க போறேன். ஐன்னு சொல்லி எடுத்திருக்கேன். அது என்னது சமனா இருக்கும்? I1 பிளஸ் I2 பிளஸ் I3. ஐக்கு பதிலாக நீங்க என்ன போடலாம்? நான் ஐ இருக்கிற இடத்துல அந்த கொமனா இவ்வளவுக்கு ஒரு பேட்டரி ஒன்று எடுக்கன் EN சொல்லி, அதே மாதிரி இவ்வளவு அகத்தடைக்கும் RN சொல்லி எடுக்கன். அப்ப இங்க என்ன வரும்? E ஓவர் R. ஓகே தானே? E ஓவர் R. இந்த ஈங்கிறத நீங்க V என்ன எடுக்கலாம். சரி பாப்போம். இப்ப இந்த இடத்துல என்ன வர போகுது? I1. I1 பதில் என்ன வரும்? E1 ஓவர் R1 பிளஸ் I2 பதிலா E2 over R2 plus I3 பதிலா E3 over R3 வரும். இப்ப நீங்க இவ்விடத்துல R1 R2 R3 என்ன செய்யணும்? R1 R2 R3 இவ்விடத்துல நீங்க போமசி, அதாவது R1 R2 R3 போமசி எடுத்தீங்கன்னா என்ன வரும்? இவ்விடத்துல E1 into R2 R3 plus E2 into R1 R3 plus E3 into R1 R2 வரும். கீழுக்கு R1 R2 R3 வரும். இப்ப இந்த ங்கிறதான் V இடத்துல. சோ அந்த V தான் கேட்டிக்கிறது. அதாவது இந்த ங்கிறது நான் எடுத்துக்கிறது VP.
அதாவது அந்த பீல இருக்கிற அழுத்தம். சரியா, கீழுக்கு ஆர். இதை நீங்க இப்படி உடச்சு எழுதலாம் தானே. இப்படி வி இன்டு, அதாவது குறிப்பிட்ட கேள்வி விபி இன்டு ஒன்றின் கீழ் ஆர், அது சமன் இந்த கோவை வரும் தானே. இப்ப நீங்க இந்த சேர்மான தடையை கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். மூணும் சமாந்தரமா இருக்கு. மூணும் சமாந்தரமா இருந்தா உங்களுக்கு விளைவில் தடை என்ன வரும்? ஒன்றின் கீழ் ஆறுங்கிறது ஒன்றின் கீழ் R1 பிளஸ் ஒன்றின் கீழ் R2 பிளஸ் ஒன்றின் கீழ் R3. ஸோ இதுல நீங்க ஒன்றின் கீழ் ஆரை டைரக்டா கண்டுபிடிக்கலாம் தானே. இந்த இடத்துல அப்ளை பண்றதுக்கு என்ன வரும்? R1 R2 R3 நீங்க ஹோமசி எடுத்தீங்கன்னா R2 R3 பிளஸ் R1 R3 பிளஸ் R1 R2 வரும். அப்ப இந்த இடத்துல அப்ளை பண்ணி இருந்தானே, டிரெக்டா அதை கொண்டு வந்து போடுங்க. போடுற டைம்ல இந்த R1 R2 R3யும் இந்த குறிப்பிட்ட இடத்துல போடுற டைம்ல இந்த R1 R2 R3 பேய்திரும். போனா நமக்கு இது தேவை. ஸோ இந்த R2 R3 R1 R3 R1 R2 கூட்டுத்தொகை கீழே வந்து என்ன செய்யும்? பிரிவடும். ஸோ விபி ஃபைனல் உங்களுக்கு எப்படி வரும்? E1 R2 R3 E2 R1 R3 plus E3 R1 R2 over R1 R2 plus R2 R3 plus R3 plus R3 R1 வரும். ஸோ சூட்டபிளான விட இப்படி இருக்கிற விடையை பாருங்க. இப்படி இருக்கிற விடையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் விட பெட்டர். ஸோ இப்படி நீங்க செய்யலாம். உங்களுக்கு இதுல குழப்பம் இருக்குமா? இது நீங்க மெத்தட் 1 எடுங்க. எவ்வளவு டைம் எடுக்குங்கிறதுல யோசிங்க. இதை கண்டு அதுக்கப்புறம் இந்த சுற்று எப்படி கீறி இதை கண்டு அதுக்கப்புறம் நீங்க விலையுள் தடையை கண்டு அதுக்கப்புறம் பிறகு சரியா. இது மெத்தட் 1. மெத்தட் 2க்கு நான் போறேன். ஓகே, மெத்தட் 2க்கு நான் போறேன். குறிப்பிட்ட கொஸ்டனுக்கு உங்களுக்கு நார்மலாவே தெரியும் இப்படி. அதாவது ஏதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட இல்லாட்டி ஒரு ஏதாவது 3 பேட்டரி தந்தீங்கன்னு வைங்களேன். இப்படி தார டைம்ல ஏதாவது 1 2 வெற்றிட மின்னோட்டம் இருக்கும் தானே. அந்த மின்னோட்டத்துல கூட்டுத்தொகை இல்லாட்டி மின்னோட்டத்துல டிரெக்ஷன் என்ன சொல்றேன்னு படத்துல இருந்து காட்டுறேன். அடுத்த பெட்டி இருக்கும் தானே, அதிட மின்னியக்க விசைக்கு எதிராக இருக்கும். அப்படின்னா நீங்க நோமலா யோசிக்க 2 மின்னோட்டம் வெற்றில இருந்து போகுதுன்றா கட்டாயம் அந்த குறிப்பிட்ட சுற்றுல 3வது மின்னோட்டம் வெற்றிக்குள்ளால போகணும். அப்படி அதாவது இந்த மாதிரி படம் பாருங்க. இதுல இப்படி இருக்கு. இது ஒரு வெற்றி, அடுத்த வெற்றி நான் இப்படி கீழ்றேன். ஸோ இது 2வது வெற்றி, அடுத்த வெற்றி நான் இப்படி கீழ்றேன். இடத்துல ஸ்பேஸ் ஒன்று வரும் இப்படி வைங்க. சரியா, இந்த இடத்துல அதாவது இது E1 R1 E2 R2 E3 R3. இந்த இடமெல்லாம் P, அதாவது VP, இதெல்லாம் P P P என்று வரப்போகுது. ஸோ இந்த இடம் புவித்தொடர்பு செய்யப்படுது 0. நீங்க அனைவணக்கள் செய்யற டைம்ல மைனஸ் முடிவிடத்தை புவித்தொடர்பு செய்வீங்க. இப்ப இந்த இடத்துல என்ன செல்ல வரணும்டா, இதால மின்னோட்டம் I1 போகுதுண்டா, இதாலே மின்னோட்டம் I2 போகுதுண்டா, கட்டாயம் இந்த சுற்றுல இதுக்குள்ளால அந்த மொத்த மின்னோட்டம் இந்த I1 I2 வெளியாகி போகுதுண்டா இது உள்ளுக்கு போகும். அதாவது ஏதாவது 1 2 ஏதாவது 1 இல்லை 2 1 இருக்கலாம் 2 இருக்கலாம். இப்படி நீங்க 2 இப்ப வெற்றில இருந்து போற மாதிரி நினைக்கிறீங்க. 1 தானே வெற்றிக்குள்ள தேவைன்னா நீங்க 2 வெற்றிக்குள்ளையும் 1 வெற்றிக்கு வெளியால போற மாதிரி கீறலாம். இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஸோ இது நல்ல வே உண்டு. ஸோ இப்படி இருக்கிற டைம்ல 2ம் வெளியில போகும்டா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காவே இப்படிதான் இருக்கும். அதாவது 2 பேட்டரியில இருந்து கரண்ட் போகும்டா இன்னொரு பேட்டரிக்குள்ள கரண்ட் வரணும். இதை நீங்க நான் வச்சுக்காங்க. உங்களுக்கு தெரியும் இந்த சுற்று அழுத்த வித்தியாசம் V என்றா இந்த சுற்றுல அழுத்த வித்தியாசம் V, இந்த சுற்றுல அழுத்த வித்தியாசம் V. அது நார்மலாக உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு வெற்றில இருந்து, அதாவது நீங்க படிச்சிருப்பீங்க கான்செப்ட். இப்போ வெற்றில இருந்து குறிப்பிட்ட அகத்தடை, வெற்றில இருந்து ஒரு E வெற்றி ஒரு R அகத்தடை அழுத்த வித்தியாசம் கேட்டா வெற்றில இருந்து கரண்ட் போனா V சமன் E மைனஸ் IR போடுவீங்க. அதே இது வெற்றிக்கு உள்ளுக்கு கரண்ட் வருமானு சொல்லியிருந்தா, வெற்றிக்கு உள்ளுக்கு கரண்ட் வருமானா அந்த இடத்துல என்ன போடுவீங்க? V சமன் E பிளஸ் IR போடுவீங்க. அதாவது இது சார்ஜ் இறங்குற மாதிரி, இது சார்ஜ் ஏத்துற மாதிரி. V சமன் E மைனஸ் IR வெற்றில இருந்து கரண்ட் போனா, வெற்றிக்கு உள்ளுக்கு வந்தா V சமன் E பிளஸ் IR தெரியும் தானே. சரி, இது ஒரு பக்கம் இருக்கணும். இப்ப நீங்க இந்த இடத்துல வெற்றில இருந்து போகுது, இது வெற்றிக்குள்ளுக்கு வருது. அப்ப நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க அந்த குறிப்பிட்ட கோவை வச்சு கண்டுபிடிக்கலாமா இல்லையா?
அதாவது நம்ம இடத்துல இருக்கிற மொத்த அழுத்தம் இது 0, இதுவும் 0, இதுவும் 0. இந்த இடத்துல வாரது விபி விபி விபி, அதான் கொஸ்டின். ஸோ டோட்டலாக எல்லாமே என்ன விபி 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 தான் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுக்கணும். இந்த கிளைய எடுத்துனண்டா விபி என்று சொல்றது E1 மைனஸ் I1 R1. அப்ப இதுல இருந்து I1 கண்டுபிடிக்கலாம் தானே. I1 என்ன இருக்க போகுது E1 over R1 minus VP over R1 வரும். இது ஒரு கோவை எடுக்கணும். சரியா, இதே மாதிரி நீங்க இந்த ரெண்டாவது யூஸ் பண்ண இருந்தானே. அப்ப அந்த டைம் என்ன வரும் VP சமன் E2 minus I2 R2. ஸோ இந்த இடத்துல I2 என்ன வர போகுது அதே மாதிரி E2 over R2 minus VP over R2 வரும். ஆனா அடுத்ததுக்கு யூஸ் பண்ண டைம் இப்படியா வரும் இல்ல, இது ரெண்டுக்கும் V சமன் E மைனஸ் ஐஆர்னு மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அடுத்ததுக்கு யூஸ் பண்ற டைம் இதுக்கு யூஸ் பண்ற டைம் V சமன் E பிளஸ் ஐஆர் யூஸ் பண்ணணும். அப்ப அந்த டைம் V சமன் E பிளஸ் ஐஆர்னு என்ன வரும் VP சமன் E3 பிளஸ் I3 R3 வரும். அப்ப அந்த இடத்துல நீங்க I3க்கு கோவை எடுத்து என்ன வரும் I3க்கு கோவை எடுத்தீங்கன்னு சொன்னா VP ஓவர் R3 மைனஸ் E3 ஓவர் R3 வரும். ஓகே தானே. இப்ப 3 தொடர்பு எடுத்துட்டோம். நமக்கு தெரியும் என்ன இதுல இருந்தும் பிரிஞ்சு போற மின்னோட்டத்துல மொத்த கூட்டுத்தொகை இதுக்கு சமனாக போகுது. அப்ப I1 பிளஸ் I2 எதுக்கு சமனாக போகுது I3க்கு சமனாக போகுது. இப்ப இந்த குறிப்பிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய்யலாம் பிரதியீடு செய்யலாம். I1க்கு பதில் என்ன போட இயலும் E1 ஓவர் R1 மைனஸ் இந்த RB ஒன்று மாதிரியும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க R1 VP ஓவர் R1. I2க்கு பதில் என்ன செய்வீங்க E2 over R2 minus VP over R2. அது சமன் I3க்கு பதிலா VP over R3 minus E3 over R3. இப்போ உங்களுக்கு VP தானே தேவை. VP எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும் நான் வேற கலர் பென் யூஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல VP over R1 plus எல்லாம் பிளஸ்லாம் வரும் VP over R2 plus VP over R3 அது சமன் E1 over R1 plus E2 over R2 plus E3 over R3. இனி உங்களுக்கு என்ன தேவை VPN இந்த இடத்துல 1 கீழ் R1 plus VP பொதுப்படுத்தீங்கன்னா 1 கீழ் R1 plus 1 கீழ் R2 plus 1 கீழ் R3. இந்த இடத்துல E1 over R1 E2 over R3 E3 over R3. ஸோ இந்த இடத்துல R1 R2 R3 பொதுப்படுப்பீங்க. இந்த இடத்துல R1 R2 R3 பொதுப்படுப்பீங்க மட்டுவீங்க. ஸோ சுருக்கினீங்கன்னா ஏற்கனவே நம்ம எடுத்திருந்தானே அதே மாதிரி உங்களுக்கு ஆன்சர் 4 வரும். யோசிக்கிறவங்க ஒண்ணுமே இல்லை. இதுவும் ப்ரொப்போவே இது நம்ம மெத்தட் 2ல செஞ்சிருக்கோம். மெத்தட் 2 சரியா. இப்ப நான் ஷார்ட் கட்ல செல்ல போறேன். ஷார்ட் கட்ல அடுத்த ஸ்லைடுக்கு போறேன். ஷார்ட் கட் இந்த குறிப்பிட்ட கொஸ்டினுக்குரிய ஷார்ட் கட் என்ன உங்களுக்கு குறிப்பிட்ட 5 விடயம் இருக்கு. நான் தேவைன்னா திருப்பி எழுதுறேன். உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த 6வது MCQக்கு ஷார்ட் கட் சரியா. ஷார்ட் கட் என்றா உங்களுக்கு தெரியும் அந்த 6 விடயம் எழுதுறேன். முதலாவது விட, 2வது விட, 3, 4, 5 குறிப்பிட்ட 5 விடயம் எழுதுறேன் சரியா. E1 பிளஸ் E2 பிளஸ் E3/3 சரியா. இப்படி இருக்கு. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா E1 E2 E3 over E1 E2 plus E2 E3 plus E3 E1 ன்னு சொல்லிக்கிறது. மூணாவது விட நான் இடத்துல பாருங்க. மூணாவது விட E1 R1 squared plus E2 R2 squared plus E3 R3 squared over R1 R2 plus R2 R3 plus R3 R1 சரியா. நாலாவது விட ஏன் படை எழுதுறாங்கிறது சொல்றேன். அப்ப உங்களுக்கு ஈஸியா விளங்கப்படுத்தியலும். ஸோ அந்த நாலாவது வடி நான் எடுத்து எழுதுறேன். E1 R2 R3 plus E2 R1 R3 plus E3 R1 R2 over R1 R2 plus
R2 R3 plus R3 R1. அஞ்சாவது வடையில சொல்லிக்கிறாரு E1 R2 R3 E1 R2 R3 plus E2 R1 R3 plus E3 R1 R2 over R1 R2 R3. இப்படி கேள்வி வார டைம் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க அலகு பரிமாணம் இருக்குதானே அதை வச்சு விடைய விட்டுங்க. ஸோ உங்களுக்கு கேட்டது அழுத்தம், கேட்டது என்ன அழுத்தம், அதாவது அழுத்தத்திர பரிமாணம் மின்னியக்க விசிற பரிமாணத்தை வரப்போகுது, வோல்டேஜ்லாம் வரப்போகுது. அப்ப ஃபர்ஸ்ட்ல ஓகே, செகண்ட்லயும் உங்களுக்கு மேலுக்கு 3 வோல்டேஜ் கீழுக்கு 2 வோல்டேஜ் அழுக்கு வர டைம் ஓகே வரலாம். இதுலயும் தான் மேலுக்கு அகத்தட ஸ்கியாட் இருக்கு, கீழுக்கு 2ஆம் அடுக்கு, ஸோ கைத்திரும் இதுலயும் ஓகே. ஆனா இந்த ஃபிஃப்த் கொஸ்டினை பாருங்க, ஃபிஃப்த் ஆன்சரை பாருங்க. மேலுக்கு E1 R2 R3, கீழுக்கு R1 R2 R3 என்ன மாதிரி இருக்கு. ஸோ நீங்க தனித்தனியா டிவைட் பண்ணி பாருங்க. தனித்தனியா டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி வரப்போகுது E1 R2 R3 ஓவர் R1 R2 R3. லைக்வைஸ் இப்படி வரும் R2 R3 R2 R3 வெட்டுப்பட்ட என்ன வரும் E1 ஓவர் R1. இப்படி வரையலுமா வோல்டேஜ் O-1 வரையலுமா, வோல்டேஜ் தான் வரையலும். ஸோ இந்த ஃபிஃப்த் விட வரலாமா? அப்ப வெறும் யூனிட் 1ல படிச்ச அலகு பரிமாணத்தை வச்சு ஒரு விடைய வெட்டிட்டோம். அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் அகத்தட சம்பந்தப்பட்டிருக்கு. அகத்தட சம்பந்தப்பட்ட கட்டாயம் வோல்டேஜ்ல அகத்தட வரணும். ஒரு நார்மலாவே தெரியும், ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். ஒரு குறிப்பிட்ட அகத்தடை இருக்குண்டா இந்த குறிப்பிட்ட மின்னேற்ற விசை ஆர்ன்னு சொன்னா பெட்ரில இருந்து குறிப்பிட்ட கரண்ட் போனா அழுத்த வித்தியாசம் வந்து கேட்கிற டைம்ல V சமன் E மைனஸ் ஐஆர்னு வரும். பெட்ரிக்கு உள்ளுக்கு கரண்ட் போனுச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல V சமன் E பிளஸ் ஐஆர்னு வரும். என்ன செல்ல வாரணும்டா அந்த இடத்துல அகத்தடை இருந்தா கட்டாயம் அழுத்த வித்தியாசத்துல, குறிப்பிட்ட அழுத்த வித்தியாசத்துல அகத்தடை டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப இந்த கொஸ்டினை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா R1 R2 R3 சொல்லி E1 E2 E3ல அகத்தடை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ கட்டாயம் விடையில அகத்தடை வரணும். அகத்தடை இல்லாத விடையை நீங்க என்ன செய்யலாம், ஒமிட் பண்ணலாம். ஸோ இது வரையலாது, இதுவும் வரையலாது. மிச்சம் அறிகிறது என்ன, தேர்ட் இல்லாட்டி ஃபோர்த் தான் சூட்டபிளா இருக்க போகுது. இப்போ தேர்டையும் ஃபோர்த்தையும் பாருங்க. தேர்டையும் ஃபோர்த்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நான் ஏற்கனவே அந்த படத்துக்கு காட்டினேன், சமாந்தர சுற்றுதான் இருந்துச்சு. இப்படி குறிப்பிட்ட பெட்ரியும் இந்த குறிப்பிட்ட அகத்தடையும் இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியணும், அகத்தடை இல்லாம விட்டுச்சுண்டா டிரெக்டாவே அழுத்த வித்தியாசம் எதுக்கு சமனா இருக்கும், மின்னியக்க விசைக்கு சமனா இருக்கும். அகத்தடை 0 இருந்தா டிரெக்டாவே அழுத்த வித்தியாசம் மின்னியக்க விசைக்கு சமனா இருக்கும். அப்ப இருக்கிற வடையில நீங்க ஏதாவது உண்டு, R1க்கு 0 போட்டா குறிப்பிட்ட அந்த 2 கோவையிலையும் விடையில இருக்கிற கோவையில E1 வரணும். அதாவது R1க்கு 0 போட்டா அந்த குறிப்பிட்ட அழுத்த வித்தியாசம் VP அறியணும், E1 வரணும். இல்லாட்டி R2க்கு 0 போட்டீங்கன்னு சொன்னா என்னன்னு வரணும், E2 வரணும். இல்லாட்டி R3க்கு 0 போட்டீங்கன்னு சொன்னா என்னன்னு வரணும், அந்த குறிப்பிட்ட விடையில E3 வரணும். அதான் விடை. ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பொருத்தம் இல்லாம வரும், இது வரும். நீங்க பாருங்க, இப்ப R1க்கு 0 போட்டு பாக்க, அப்ப இது பேய்த்திரும், இதுவும் பேய்த்திரும், இதுவும் பேய்த்திரும், இதுவும் பேய்த்திரும். அப்ப மேலுக்கு என்ன வர போகுது, E1 R2 R3, கீழுக்கு R2 R3, ரெண்டு மட்டுப்பட்ட என்ன வர போகுது E1. என்ன சொல்றேன்னு விளங்குதா, வெற்றிக்கு அகத்தடை இருந்தா தான் V சமன் E மைனஸ் ஐஆர், V சமன் E பிளஸ் ஐஆர். நம்ம யோசிக்கும் என்ன, வெற்றிக்கு அகத்தடை இல்ல 0 சொல்லி இருந்தா டிரெக்டா Vக்கு சமனா இருக்கு. அந்த கான்செப்டை வச்சுதான் R1 இல்லைன்னு சொல்லி யோசிச்சா E1 வரணும், R2 இல்லைன்னு யோசிச்சா E2 வரணும், R3 இல்லைன்னு யோசிச்சா E3 வரணும். அதை வச்சு நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல எடுக்கிற டைம்ல உங்களுக்கு ஆன்சர் சூட்டபிளா வரப்போகுது ஃபோர்த் ஒன். ஸோ ஆன்சர் 4. இவ்வளவுதான் விளங்கிட்டா. ஸோ இப்படிதான் நீங்க என்ன செய்யணும், கொஸ்டின்களை செய்யறது பழகணும். இந்த விஷயத்தை வச்சு இதே மாதிரி ரிலேட்டிவா ஒரு கொஸ்டின் வருதுன்னா அந்த கொஸ்டினை நீங்க செய்யணும். ஸோ நான் அடுத்த ஸ்லைடு போறேன். 7வது கேள்வி. ஓகே, MCQ 7. ஸோ 7வது கேள்வியை பாத்தீங்கன்னா இதுல சிம்பிளான ஒரு கேள்விதான். ஒரு லேசான சுருளிவில் ஈர்க்கப்படாத நீளம் எல்லையும் வில்மாறிலி கேயும் உடையது. திணிவு எம்மை உடைய ஒரு சிறிய பொருள் வில்லின் ஒரு நுனியுடன் இணைக்கப்பட்டு தொகுதி
உருவில் காணப்படுகின்றவாறு வில்லின் மற்ற நுனியுடன் இணைக்கப்பட்ட ஒரு சிறிய இலேசான வளையத்தினூடாக செல்லும் ஒரு நிலைக்குத்து அச்சை பற்றி சுழற்றப்படுகிறது. வில்லை ஒரு கிடைத்தளத்தில் வைத்துக் கொண்டு மாறா என்னது கோணக்கதி உமேகாவுடன் ஆரை உடைய ஒரு வட்ட பாதையில் சென்றால் உமேகா என்னன்னு கட்டிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ப்ரொப்போவையை சொல்லித்தாரேன். ப்ரொப்போவேன்னு சொன்னா ஒரு நார்மலாவே தெரியும். இந்த இடத்துல நீட்சியோ நெருக்கமோ வந்ததுக்கு பிறகுதான் ஆர் வந்திருக்கு. ஆரம்ப நீளம் அதாவது ஈர்க்கப்படாத நீளம் எல். நீட்சி வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிப்பீங்க. நெருக்கம் வந்தா ஆரம்பத்துல இருந்து இறுதியை கழிப்பீங்க. நீட்சி நெருக்கம் இதுல குழம்புறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு இதுல ஒரு குறிப்பிட்ட கிடைத்தளத்துல ஒரு வட்ட இயக்கம் வரப்போகுது. கிடை வட்ட இயக்கம். அப்ப அந்த கிடை வட்ட இயக்கத்துல உங்களுக்கு நார்மலாவே தெரியும் மையத்தை நோக்கி ஒரு மைய நாட்ட விசை இருக்கும். சரியா? வட்ட இயக்கத்துல மையத்தை நோக்கி ஒரு மைய நாட்ட விசை விலையில் விசையா இருக்கும். இந்த விலையில் விசையத்தான் இப்ப என்ன செய்ய போகுது? அந்த குறிப்பிட்ட விச்சுருள் அளவானது கொடுக்க போகுது. அப்படித்தானே? அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு தெரியணும் நீட்சி தான் வரப்போகுது. ஏனெண்டா இடத்துல இழுவை விசை தான் வரப்போகுது. இழுவை இந்த மாதிரி விளங்கிட்டா. ஆனா அதே இது மையத்தை விலத்திருக்குமென்னு சொன்னா மையத்தை விலத்திருக்குமென்னா அந்த இடத்துல நெருக்கம் வரும். மையத்தை விலத்திருக்குமென்னா நெருக்கம் வரும். ஸோ இழுவ விஷயங்கிறத கண்டுபிடிச்சு ஆர் மைனஸ் எல்ங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் யோசிக்கிற அளவு ஒன்றும் இல்லை. அந்த குறிப்பிட்ட மைய நாட்ட விசை அப்படிங்கிற டைம் எம் ஆர் ஒமேகா ஸ்கேட். அந்த எம்ஆர் ஒமேகா ஸ்கேட் எது கொடுக்க போகுது? இந்த இடத்துல கேஇ கொடுக்க போகுது. எஃப் சமன் கேஇ. அந்த கேஇக்கு பதில் என்ன போடுவீங்க? ஆர் மைனஸ் எல் போட போறீங்க. அவ்வளவுதான். விளங்கிட்டா? அப்ப ஆரம்ப நீளம் சின்னதாகவும் பெருசா தான், அதாவது ஆரம்ப நீளம் எல் இடத்துல வார நீட்சியாத்தான் ஆர் மைனஸ் எல் இருக்கணும். அதாவது எல்லை விட பெருசாத்தான் என்ன செஞ்சிக்கணும்? எல்லை விட பெருசாத்தான் ஆர் இருந்திக்கணும். அப்பதான் சூட்டபிள். அப்பன் மையத்தை நோக்கி என்ன செஞ்சிருக்கும்? ஒரு இழுவ விசை ஒன்று வந்திருக்கு, மைய நாட்டு விசை. ஸோ எம்ஆர் ஒமேகா ஸ்கேட கே இன்டு இ. அதாவது மைய நாட்ட விசைய இந்த இடத்துல எஃப் சமன் கேஇ தானே. அதாவது ஹூக்கின் விதி படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த எஃப் சமன் கேஇக்கு தான் ஈக்குவல் பண்ணிக்கிங்க. அப்ப ஒமேகாங்கிறது என்ன அறிக்க போகுது? இந்த இடத்துல ஒமேகான்னு சொல்றது கே இன்டு ஆர் மைனஸ் எல் ஓவர் இந்த இடத்துல எம். அதை எப்படி எழுதிக்கிறது? ஆர் அதோட வர்க்க மூலம் வருமா? விளங்கிட்டா? சோ இந்த மாதிரி ஆன்சர் இருக்குதுன்னு சொன்னா ஆன்சர் உண்டு. யோசிக்கிற அளவுக்கு ஒன்றுக்கு இல்லை. விளங்கிட்டா? இதுல உங்களுக்கு இஷ்யூ அடிக்க மாட்டேச்சு. ஸோ நான் ஷார்ட் கட் சொல்லி தரேன். இந்த கேள்விக்கு ஷார்ட் கட் உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நீட்சியோ இல்லாட்டி இந்த நெருக்கமோ வந்தாத்தான் இந்த இடத்துல என்ன செய்ய போகுது? நீட்சி நெருக்க கதை வந்தாத்தான் இந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு மைய நாட்ட விசை வரப்போகுது. குறிப்பிட்ட ஒரு மைய நாட்ட விசை அப்படின்னா நீட்சியோ நெருக்கம் வந்தாத்தான் இந்த எஃப் செவன் கே வரும். எஃப் செவன் கே இருக்குதானே. இந்த இடத்துல நீட்சியே இல்லைண்டா, நெருக்கமே இல்லைண்டா எஃப் வருமா? இல்ல. எஃப் வராட்டி இந்த இடத்துல மையநாட்டு விசை வரையலுமா? இல்ல. மையநாட்டு விசை வரையலாட்டி உமேகா வரையலுமா? இல்ல. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஷார்ட் கட் ஆர் சமன் எல்லா இருந்தா நீட்சி அடைஞ்சிக்க மாட்டுச்சு. ஆர் மைனஸ் எல்லா இருந்தா தான் நீட்சி ஒன்று இருக்க மாதிரி. ஆர் சமன் எல்லா இருந்தா இல்லாட்டி ஆர் மைனஸ் எல் பூஜ்ஜியமா இருந்தா நீட்சி என்ன இருக்கும்? பூஜ்ஜியம். இப்படி நீட்சி பூஜ்ஜியமா இருந்தா எஃப் என்ன இருக்கும்? பூஜ்ஜியம். எஃப் பூஜ்ஜியமா இருந்துச்சுன்னா உமேகா என்ன இருக்கும்? பூஜ்ஜியம். அப்ப ஆர் சமன் எல்லா இருக்கிற டைம் உமேகா பூஜ்ஜியமா இருக்கணும். இந்த கான்செப்ட் வச்சு நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா எந்த வடைக்கு நீங்க ஆர் சமன் எல் போடுற டைம் எதுக்கு உமேகா பூஜ்ஜியம் வருதோ அதான் வடை. நீங்க போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வடை பொறுத்த மாதிரி இருக்கும். சரியா? செகண்ட் வடையில உமேகா அந்த உமேகா சமன் ரூட் ஆஃப் கே ஓவர் எம்ல ஆரே காணல. தேர்ட்ல நீங்க ஆருக்கு பூஜ்ஜியம் ஆர் சமன் எல் போட்டா அந்த இடத்துல வர சான்ஸ் இல்ல. ஃபோர்த்லயும் தான் ஆர் சமன் எல் போட்டீங்கன்னா அந்த இடத்துல வர சான்ஸ் இல்ல. ஃபிஃப்த்துக்கும் வர சான்ஸ் இல்ல. ஸோ எதுக்கு ஜீரோ வருதோ அதான் விட ஆர் சமன் எல் போடுற டைம். ஐடியா விளங்கிட்டா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் 1 வரும். இது ஷார்ட் கட். விளங்கிட்டா? ஓகே. ஆகவும் ஈஸியான விஷயம். ஆனா இது ஒரு 40 கேள்வி கூட வந்திருக்கு. அப்ப யோசிங்க. அடுத்தது நான் இப்ப எம்சிக்யூ 8க்கு போறேன். ஓகே.
ஓகே, எம்சிக்யூ 8 பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் நிறைய பேரால பேசப்பட்ட வினா. ஆனா யோசிக்கிற ஒன்றும் இல்லை. அது நீங்க ப்ரொப்பர் வேலையும் செய்யலாம், ஷார்ட் கட்லயும் செய்யலாம். அந்த படத்தை நான் கீழ்றேன். இது ஒரு பூமுவட்டை இயக்கம். ஆனா நீங்க பேசிக்கா படிச்சிருப்பீங்க, கிடைவட்ட இயக்கம் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு குறிப்பிட்ட அச்சு பற்றி ஒரு குறிப்பிட்ட கோண வேகமா உமேகாங்கிற கோண வேகத்தோட சுத்துறாராம். இவ்விடத்துல ஒரு திணிவு ஒன்று வச்சுக்கிறான், எம் திணிவு. நான் பருமட்டா கீறுறேன். இந்த கோணமும் டீட்டா, இந்த கோணமும் டீட்டா. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சாய்ஸ் பண்ண போறது, செஞ்சு காட்ட போறது ப்ரொப்பர் வே. அடுத்த ஸ்டெப்ல நான் உங்களுக்கு ஷார்ட் வே சொல்லி தரேன். ஸோ கேள்வி நீங்க வாசிச்சு பார்த்துருப்பீங்க. அதாவது வழுக்காம இருக்கிறதுக்கு சுழலு சுழலும் கொம்பின் அதிகூடிய ஒமேகா மேக்சிமம் அதிகூடிய கோண வேகம் கட்டிக்கிறது. அதிகூடிய கோண வேகம். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் சீரான கிடைவட்ட இயக்கம். சீரான கிடைவட்ட இயக்கம். சீரான கிடைவட்ட இயக்கம் இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டு கான்செப்டை யூஸ் பண்ணுவீங்க. ஒன்று நிலைக்குத்து விளைவில் விசை 0 அப்படின்னா மேல் நோக்கிய விசை சமன் கீழ் நோக்கின விசைன்னு போடுவீங்க ஒன்று. அடுத்தது என்ன, மையத்தை நோக்கி எஃப் நெட் சமன் எம்ஏ யூஸ் பண்ணுவீங்க. கட்டாயம் அந்த இடத்துல மையத்தை நோக்கி ஒரு விளைவில் விசை இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். மைய நாட்டு ஆறுமுகங்கள் இருக்கும், மைய நாட்டு விசை ஒன்று இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. நார்மலா உங்களுக்கு தெரியும் கிடைவட்ட இயக்கத்துல ஒரு கிடைவட்ட இயக்கம் நடக்குதுன்னு சொன்னா அதுல குறிப்பிட்ட கிடைவட்ட இயக்கத்தை ஆற்றுறதுக்கு அந்த குறிப்பிட்ட மைய நாட்ட விசைய உராய்வு விசை வழங்கும்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நார்மலாவே தெரியும். ஸோ இந்த கொஸ்டின் எடுத்தீங்கன்னா இப்ப இதுல உங்களுக்கு இந்த எம்ஜி லைஸும் இல்ல, இந்த எம்ஜி இப்படி வரப்போகுது. அடுத்தது தளத்துக்கு செங்குத்தா செவ்வன் மருதாக்கம் ஆறு வரும். அதுலயும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மையத்தை நோக்கித்தான் மைய நாட்ட விசை வருங்கிறது தெரியும். இன்னொரு விசை இதெல்லாம் குழம்ப சான்ஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஈஸியா வழங்குற மாதிரி ஐடியா சொல்லி தரேன். உராய்வு விசை இங்கால பக்கம் வருமா, அதாவது இந்த குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட அந்த சாய்தளத்தின் வழியா கீழ் நோக்கி வருமா இல்லாட்டி மேல் நோக்கி வருமாங்கிறதுலாம் உங்களுக்கு பிரச்சனை. நீங்க நார்மலா வச்சு பாருங்க, ரெண்டு மெத்தட்ல சொல்லி தரேன். ஒன்று நீங்க சும்மா விட்டீங்கன்னா இந்த குறிப்பிட்ட கோண வேகத்துல சுத்தாம நீங்க சும்மா விட்டீங்கன்னா கீழ் நோக்கி போகும். அப்ப உராய்வு விசை மேல் நோக்கி இருக்கு. ஆனா இப்ப சுத்திட்டு இருக்கிறதால மேல் நோக்கி போக பார்க்கும், உராய்வு விசை கீழ் நோக்கி வரும். சரி, இது நம்ம ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜை வச்சு யோசிக்கும், சரியா? ஆனா நான் உங்களுக்கு நல்லாவே ஈஸியான ஒரு வழியை சொல்லி தரேன், கவனிங்க. இப்ப உங்களுக்கு ஒமேகா மேக்சிமம் இருக்கணும். ஒமேகா மேக்சிமம் இருக்கணும்டா இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ண போறது மையத்தை நோக்கி எஃப் நெட் சமன் எம்ஏ. அந்த எம்ஏக்கு பதிலா எம்டி ஒமேகா ஸ்கேட். இந்த எம்டியும் மாற போறல்ல, ஒமேகாட மேக்சிமம் கேட்டிருக்கு. அப்ப ஒமேகா மேக்சிமம் கேட்டா நல்லா கவனிங்க, ஒமேகா மேக்சிமம் கேட்டா விலையில் விசை மேக்சிமம் இருக்கணும். அப்ப விலையில் விசை மேக்சிமம் இருக்கணும்னா இந்த எம்ஜியால இந்த இடத்துல பாதிப்பு இல்லை. ஏன், இந்த குறிப்பிட்ட இயக்கத்துக்கு செங்குத்தா இருக்கு. அப்ப எம்ஜிட கதையை விடுங்க. அப்ப இந்த குறிப்பிட்ட ஆறால பிரிச்ச கூறு இப்படி வரப்போகுது. ஆறு சைன் தீட்டாவோ ஆறு கோஸ் தீட்டா இங்கே வரும். இதுல கிடைப்பிரித்த கூறு. இப்ப நீங்க எஃப் நீங்க எப்படி எடுத்தா, சப்போஸ் எஃப் நீங்க எப்படி எடுத்தா எஃப் பிரித்த கூறு மேல் நோக்கி வர பிரித்த கூறால ஒரு இஷ்யூவும் இல்லை, ஒன்றுமே நமக்கு பலன் இல்லை. இந்த பிரித்த கூறால என்ன செய்ய போகுது, நமக்கு வரப்போகுது. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி எடுத்தீங்கன்னா எஃப் நெட் கூடுமா குறையுமா? குறையும். ஏன், இது டீட்டா வரைக்கும் சொன்னா ஆர் கோஸ் டீட்டா மைனஸ் எஃப்ல வரப்போகுது. ஆனா கீழ் நோக்கி இப்படி, அதாவது இந்த குறிப்பிட்ட தளத்தின் வழியா கீழ் நோக்கி இருக்கும்னா அதால வரது என்ன இருக்கும், பிளஸ்ல கூட்டுப்படும். அப்ப கட்டாயம் இப்படிதான் வரணும். ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு நான் சொல்லி தர இயலாது. என்ன சொல்றேன், அதாவது எஃப் கண்டுபிடிக்கிறதுல நீங்க குழம்புவீங்க. எஃப் மேலுக்கு வர சான்ஸ் இல்லை. ஏன் மேலுக்கு வர சான்ஸ் இல்லைன்னா எஃப் கிடைப்பிரித்த கூறு நான் இந்த இடத்துல இப்படி யோசிச்சேன், எஃப் நெட் சமன் எம்டி ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஒமேகா மேக்சிமம் ஆகணும்டா இந்த இடத்துல எம்டி எல்லாம் மாற போறல. அப்ப எஃப் நெட் கூடிய வரணும். மையத்தை நோக்கி விரைவில் கூடிய வந்து ஒமேகா மேக்சிமம் வரைக்கும். அப்ப ஆறால வர பிரிச்ச கூறு ஓகே. இதுல நிலைக்குத்து பிரித்த கூறால ஒண்ணும் வர போறல, கிடைப்பிரித்த கூறு. அப்ப எப்ப நீங்க இப்படி எடுத்தா அது இப்படிதான் பிரிபடும், விளங்கிட்டா? அப்ப இங்கால பக்கம் தான் வரும். அப்ப இங்கால ஆறு இருக்கு, இங்கால எஃப் இருக்குன்னா கழிப்படும். அப்ப குறையத்தான் வரும். ஆனா இப்படி இருந்தா என்ன செய்யும், அதால வரது பிளஸ்ஸா வரும். ஸோ இந்த இடத்துல இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, மையத்தை நோக்கி எஃப் நெட் சமன் எம்ஐ யூஸ் பண்ணுவீங்க. அப்ப அந்த டைம்ல இது டீட்டா அந்த டீட்டா
அதாவது இது 90 பாகை, இது தீட்டா, 90 மைனஸ் தீட்டா, இது தீட்டா வரைக்கும். அப்ப ஆர் கொஸ் தீட்டா அதே மாதிரி பிளஸ்ல எஃப்ல நீங்க பிரிச்சீங்கன்னா என்ன வரும்? இது சைன் தீட்டா. அப்ப எஃப் சைன் தீட்டா அது சமன் எம்டி ஒமேகா ஸ்கேர். ஸோ ஆர் கொஸ்டிடா ஓகே, சரியா? ஆர் கொஸ்டிடா ஓகே. எஃப்க்கு பதில் என்ன போடையிலும்? மியூ ஆர். ஆருக்கு பதில் டிரெக்டா எங்க எம்ஜி போடையிலுமா? இல்ல, கோணம் சம்பந்தப்பட்டீங்க. ஆர் சமன் எம்ஜி இடைவட்டத்துக்கு ஓகே, டிரெக்டா எங்க போடையிலுமா? இல்ல. அப்ப மியூ ஆர் சைன் தீட்டா அது சமன் எம்டி ஒமேகா ஸ்கேர். இந்த இடத்துல ஆரை நீங்க பொதுவா எடுக்கலாம் தானே? ஏன் ஆர் இல்ல, ஆரை நீங்க எழுவாய் மாற்றம் செய்யணும். அப்ப கொஸ் தீட்டா பிளஸ் மியூ சைன் தீட்டா அது சமன் எம்டி ஒமேகா ஸ்கேர். ஓகே தானே? ஸோ இப்ப ஆரை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உடனே வந்துடும், ஒமேகா தான் தேவை. அப்ப நீங்க இப்ப கிடையாத்தான் எஃப் நெட் சமன் எம் யூஸ் பண்ணீங்க. அடுத்த ஆப்ஷன் என்ன? நிலை குத்து சமநிலை. அப்ப மேல் நோக்கின விசை கீழ் நோக்கின விசைக்கு என்ன செய்யணும்? சமப்படுத்தணும். அப்ப ஆர் கொஸ்டிடா இப்படி இருக்குமெண்டா கிடையா நிலை குத்து என்ன வரும்? ஆர் சைன் தீட்டா மேல் நோக்கி இருக்கு, அது மட்டும்தான் மேல் நோக்கி இருக்க போகுது. எஃப் எஃப்ல கொஸ்டிடா என்ன செய்யும்? கீழ் தான் வரும். அப்ப மைனஸ் எஃப் கொஸ்டிடா அது சமன் எம்ஜின்னு வரும். ஓகே தானே? கீழுக்கு எம்ஜி ஆர் சைன் தீட்டா மைனஸ் எஃப் கொஸ்டிடா. ஸோ இந்த இடத்துல ஆர் சைன் தீட்டா எஃப்க்கு பதில் என்ன கூட எழும்? மியூ ஆர். மியூ ஆர் கொஸ் தீட்டா அது சமன் எம்ஜி. இப்ப இதுல ஆரை நீங்க என்ன செய்யலும்? எழுவாய் மாற்றம் செஞ்சு சுருக்கியலும் தானே? சைன் தீட்டா மைனஸ் மியூ கொஸ் தீட்டா அது சமன் எம்ஜி. ஸோ அந்த ஆர் இருக்கிற இடத்துல என்ன கூட எழும்? ஆர் இருக்கிற இடத்துல எம்ஜி ஓவர் சைன் தீட்டா மைனஸ் மியூ கொஸ் தீட்டா. ஸோ இந்த ஆர் இருக்கிற இடத்துல என்ன போடலாம்? எம்ஜி ஓவர் சைன் தீட்டா மைனஸ் மியூ கொஸ் தீட்டா. ஓகே. ஸோ இங்க மேலுக்கு என்ன வர போகுது? கொஸ் தீட்டா பிளஸ் மியூ சைன் தீட்டா அது சமன் எம்டி ஒமேகா ஸ்கேட். இனி எம்மும் எம்மும் வெட்டுப்பட போகுது, ஒமேகா ஸ்கேட் டி இங்க என்ன செய்ய போகுது? பிரிபட போகுது. இந்த ஸ்கேட் இங்க வந்துச்சுன்னா ஸ்கேர் ரூட்டா மாறும். அப்ப என்ன வரும்? ரூட்டுக்குள்ள உங்களுக்கு ஃபைனல் விட ஜி ஓவர் டி அழகாளி கோஆர்டினேட்ஸ்னா கொஸ் தீட்டா பிளஸ் மியூ சைன் தீட்டா ஓவர் இனி என்ன வர போகுது? சைன் தீட்டா மைனஸ் மியூ கொஸ் தீட்டான்னு வரும். ஸோ சூட்டபிளான விட ஆன்சர் 4 இருக்கும். ஸோ இது ப்ரொப்போவே, ஆனா டைம் என்ன செய்யுது? கூடியா இருக்குது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, உங்களுக்கு ஷார்ட் வேல சொல்லி தரேன். சரியா? உங்களுக்கு இப்ப இந்த குறிப்பிட்ட எம்சிக்யூ 8 உங்களுக்கு ஷார்ட் வேல சொல்லி தர போறேன். எம்சிக்யூ 8 ஷார்ட் வே. ஷார்ட் வேங்கிற யோசிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, ஷார்ட் கட்ல சொல்லி தர போறேன். பாருங்க. இப்ப இதுல உங்களுக்கு தெரியும், நீங்க கிடைவட்ட இயக்கம் தான் படிச்சிருப்பீங்க. கிடைவட்ட இயக்கத்துல உங்களுக்கு தெரியும் டிரெக்டா ஆருக்கு எம்ஜி எல்லாம் போடுற குறிப்பிட்ட அந்த மைய நாட்ட விசைய, அதாவது இங்க ஒமேகா பத்தி கழிச்சதால எம்ஆர் ஒமேகா ஸ்கேர் ஆறு பேல டிஎன்ஹெச் எம்டி ஒமேகா ஸ்கேர்ட்ட கிடைவட்ட இயக்கமா இருந்தா டிரெக்டா அந்த குறிப்பிட்ட உராய்வு விசை என்ன செய்யும்? மைய நாட்ட விசையை கொடுக்கும். அந்த ஆறு பேல எம்ஜி போடலாம். அப்ப எம்டி ஒமேகா ஸ்கேர் சமன் மியூ எம்ஜின்னு வரணும். எந்த டைம்ல? கிடைவட்ட இயக்கம். அப்ப அந்த எம்ஐ வட்டினா ஒமேகா என்ன வரைக்கணும்? மியூ ஜி ஓவர் டிட வர்க்கமூலம் பண்ணியும் மியூஜி ஓவர் டிட வர்க்கமூலம். அப்ப இந்த இடத்துல இப்படி குறிப்பிட்ட ஒரு டீட்டா, அதாவது நிலைக்குத்துற டீட்டா டீட்டா சாய்வுல தான் இருக்க போகுது. இப்படி இருக்கு விளங்கிட்டா? குறிப்பிட்ட அந்த ஒமேகா கோணம் கதி இப்படி இருக்கு. இந்த டீட்டாவை நீங்க எவ்வளவுத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா கிடைவட்டைக்காக மாறும். இங்கால யோசிங்க, இங்கால யோசிங்க. இந்த டீட்டாவை நீங்க 90 பாகைக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு கிடைவட்டையகம் மாறிடும். அப்ப நீங்க நல்லா யோசிங்க. விடையில எல்லாம் சைன் டீட்டா கொஸ் டீட்டா சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப நீங்க டீட்டா 90 பாகையா இருக்குமெண்டா அந்த இடத்துல இருக்கிற வடைக்கெல்லாம் டீட்டாக்கு 90 போட்டா எதுக்கு வர்க்கமூல மியூஜியோ டி வருதோ அதான் வடை. இப்ப நீங்க தேவைன்னா ஒவ்வொன்றுக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? நார்மலா உங்களுக்கு தெரியணும், சைன் 90 ஆகும் பேசிக்கான விஷயம். சைன் 90 ஒன்று, கொஸ் 90 பூஜ்ஜியம். இதுவும் தெரியாம இருப்பீங்க, ஞாபகப்படுத்திக்கோங்க. சரியா? சோ இந்த இடத்துல சைன் 90 ஒன்று, கொஸ் 90 பூஜ்ஜியத்தை போட போறீங்க. ஃபர்ஸ்ட் வடையில சொல்லிக்காரு ஜி இன்டு கொஸ் தீட்டா மைனஸ் மியூ சைன் தீட்டா ஓவர் டி இன்டு சைன் தீட்டா பிளஸ்
மியூ கொஸ்டிடான்னு சொல்லிக்காரு. இப்ப நீங்க போட்டு பாருங்க, அந்த தீட்டாக பதிலா 90 பாகை போடுற டைம்ல அந்த குறிப்பிட்ட மியூஜியோ டி வருதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல சைன் 90 உண்டு. சரி, அப்ப மைனஸ் மியூ கொஸ் 90 பூஜ்ஜியம். ருட்டுக்குள்ள மைனஸ் வரையலுமா? மைனஸ் வந்துச்சுன்னா இது மெட்ஸ்ல ஓகே. ஆனா மைனஸ்ல வந்துச்சுன்னா பொருத்தமா? இல்ல. ஏன் சில வார்த்தை கொஸ் 90 பூஜ்ஜியம். அப்ப பூஜ்ஜியம் மைனஸ் சைன் 90 என்ன ஒன்று. அப்ப மைனஸ் மியூஜியன் வர போகுது. மேலுக்கு மைனஸ் மியூஜியன் மாதிரி வர போகுது. வரையலுமா? இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் வடை வராது. செகண்ட் வடையே போறேன். செகண்ட் வடையை பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஜி ஓவர் டி இருக்கு. மேலுக்கு சைன் தீட்டா மைனஸ் மியூ கொஸ் தீட்டா இருக்கு. கீழுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் கொஸ் தீட்டா பிளஸ் மியூ சைன் தீட்டா இருக்கு. சரியா? பாருங்க, கொஸ் 90 என்ன பூஜ்ஜியம். அப்ப இது கைத்திரும். சைன் 90 உண்டு. அப்ப ஜி என்று மட்டும் தான் வரப்போகுது. ஆனா மியூவை காணலையே. அப்ப செகண்டும் வரையலாது. தேர்ட் தேர்டை பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல உங்களுக்கு ஜி இன்டு இதுல ஒரு கொஸ் தீட்டாவும் பிளஸ் மியூ சைன் தீட்டா இருக்கு. கீழுக்கு டி இன்டு சைன் தீட்டா மைனஸ் மியூ கொஸ் தீட்டா இருக்கு. இதுலயும் போடுங்க சைன் 90 உண்டு. அப்ப மியூ ஓகே. கொஸ் 90 பூஜ்ஜியம். அப்ப மியூ ஜி ஓகே. கீழுக்கு பாருங்க, மியூ கொஸ் 90. அப்ப அது பூஜ்ஜியம். சைன் தீட்டா அப்போ அது ஓகே. அப்ப தேர்ட் வேர்ட் என்ன ஷூட்டபிளா இருக்கும். சரி, தேர்ட் நீங்க ஃபோர்த்தையும் பாருங்களேன். ஏன் நான் உங்களுக்கு அந்த குறைய வைப்பேன். ஸோ ஃபோர்த்தையும் பாத்தீங்கன்னா ஃபோர்த்ல உங்களுக்கு இப்படி இருக்கு. அதே மாதிரி தான் ஜி சைன் தீட்டா பிளஸ் மியூ கொஸ் தீட்டா கீழுக்கு டி இன்டு கொஸ் தீட்டா மைனஸ் மியூ சைன் தீட்டா. இதுல நீங்க போட்டு பாருங்க, சைன் 90 உண்டு. கொஸ் 90 பூஜ்ஜியம். அப்ப ஜி தான் வரப்போகுது மேலுக்கு. ஆனா மியூ ஜி வரணும். அப்ப அதுவும் பொருத்தம் இல்லை. அஞ்சாவது பாருங்க. அஞ்சாவது பாத்தீங்கன்னா ஜி ஓவர் டி டேன் தீட்டா. அப்ப அதுல ரூல். இப்ப தான் 90 என்ன முடிவிலி. அப்ப ஒரு பெருமையை முடிவிலியா பிரிச்சா பூஜ்ஜியம். ஸோ அதுவும் பொருத்தம் இல்லை. ஸோ சூட்டபிளானவர் என்ன ஆன்சர் 3 இருக்கும். ஸோ இதுதான் ஷார்ட்கட். அப்ப ஷார்ட்கட்ங்கிறது நம்ம குறுக்கால எடுக்கல, நம்ம படிச்ச ஆகவும் பேசிக்கான கிடைவட்டேக்கத்தை வச்சு அந்த இடத்துல கூம்பு வட்டேக்கம் மாற டைம்ல ஒரு சின்ன ஒரு அணுகுமுறை டீட்டா 90 பாகம் இருந்தா இந்த மாதிரி வரும். இருக்கிற வடையில எப்படி போட்டு எதுக்கு அந்த குறிப்பிட்ட ரூட் ஆஃப் மியூ ஜியோ டி வருதோ அதான் விட. அவ்வளவுதான் ஐடியா. யோசிக்கிறத ஒண்ணும் இல்லை. ஓகே. ஸோ 9வது கொஸ்டினுக்கு போவோம். ஓகே, 9வது கொஸ்டின். அதுவும் நீங்க வலிமையான வழியில செய்யலாம். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட சம்பந்தப்பட்ட இடம். ஸோ ப்ரொபவேல மிஸ்டேக் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு தெரியும், இந்த குருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இப்படி ஒன்று சந்திக்காரு. ஸோ இப்படி தந்திருக்காரு. அதுல இத ஏன்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல சி நீங்க கேள்வியை வாசிச்சு பார்த்துருப்பீங்க. இது பின்னு சொல்லியிருக்காரு. இந்த குறிப்பிட்ட ரெண்டும் சம அழுத்த மேற்பரப்புன்னு சொல்லிக்கிறாரு. சம அழுத்த மேற்பரப்புன்னு அழுத்தம் சமனா இருக்கு. அந்த டைம்ல வேலை செய்யப்படலன்னு உங்களுக்கு நம்மளாவே தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட அழுத்த வித்தியாசத்துக்கு கீழே இன்னொரு V1 அழுத்த வித்தியாசம், V2 அழுத்த வித்தியாசம் ஒரு குறிப்பிட்ட ஏற்றத்தை கொண்டு போனா செய்யப்படுற வேலைக்கான கோவை டெல்டா டபிள்யூங்கிறது டெல்டா வி இன்டு கியூவால் தரப்படும் படிச்சிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் புலம்புற இந்த இலத்திரன் வோல்ட், அடுத்தது கேபிட்டல் எம் மெகா இலத்திரன் வோல்ட், இதுவும் சக்தி அலகு தான். இதுலயும் குழம்பிடாதீங்க. ஸோ இது கூட பாஸ் பேப்பர்ல 2023 வந்திருக்கு. 2000 பழைய பாஸ் பேப்பர்ல 2001 வந்திருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரியா? அப்ப பாஸ் பேப்பர் முக்கியத்துவம் தெரியணும். இந்த இடத்துல டெல்டா வி என்ன வோல்டேஜ், கியூ ஏற்றம், இ இலத்திரன் வோல்ட். இங்க வேலை தானே, வேலோட அலகு பரிமாணம் சக்தி அலகு பரிமாணம் உண்டா இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம். இந்த இடத்துல நீங்க சிம்பிளாவே என்ன செய்யலாம். இந்த இடத்துல 3.2 தர 10⁻19 ஜூல் வேலை செல்லிக்கிறது. இப்ப டெல்டா டபிள்யூ தந்திக்காரு 3.2 தர 10⁻19 ஜூல். இலத்திரண்ட ஏற்றம் செல்லிக்காரு 1.6 -1.6 தர 10⁻19 கூலம். இந்த இலத்திரண்ட ஏற்றத்தால நீங்க பிரிச்சா அவடத்துல டெல்டாவிய கண்டுபிடிச்சிடலாம். நார்மலாக பிரிங்க, சின்ன விஷயம். 1.6 தர 10⁻19 பிரிச்சிங்கன்னா 10⁻19 10⁻19 எழுதிடும்.
இதை நீங்க சொல்லிக்கிறீங்கன்னா 2 வோல்டேஜ் வரப்போகுது. சரியா? இப்ப கேள்விக்கு வாங்க. உங்களுக்கு கேள்வியில என்ன கேட்டீங்கன்னா விஏபி, பிபிசி, பிசிஏ இந்த மூணுடையும் மின் அழுத்த வித்தியாசம் கேட்டீங்க. உங்களுக்கு நார்மலாவே வழங்குது என்ன? இதுல 2 வோல்டேஜ் தான் வருது. இப்ப எதுல சம அழுத்த மேற்பரப்பு கண்டுபிடிங்க? ஏயும் சியும். ஏயும் சியும் சம அழுத்த மேற்பரப்பு. அழகாவே உங்களுக்கு வழங்குது. ஏயும் சியும் சம அழுத்த மேற்பரப்பு. அப்ப சம அழுத்த மேற்பரப்புல ஒரு ஏற்றத்தை நீங்க கொண்டு போறதுக்கு வேலை செய்யணுமா? இல்ல. அப்ப அந்த இடத்துல டெல்டா டபிள்யூ 0. டெல்டா டபிள்யூ 0 டெல்டா டபிள்யூ சமன் டெல்டா வி இன்டு கியூ. அப்ப இது 0 அறிக்கணும்டா, 2 பெருமதியை பிறகு 0 வரணும்டா, இது 0 இல்லாத பெருமதினா இது கட்டாயம் 0 அறிக்கணும். சோ இந்த விசிஏ 0 அறிக்கணும். அப்ப விசிஏ 0 அறிக்கணும்டா செகண்ட் வரைய நீங்க என்ன செய்யலும்? ஒமிட் பண்ணியலும். சரி, மிச்சமா 1 3 4 5 இருக்கு. ஓகே, இப்ப உங்களுக்கு வழங்கிட்டு என்ன? அந்த இடத்துல அழுத்த வித்தியாசம் 2 வோல்டேஜ் தான் வரணும். 3.2 10 19 ஜூல் வேலைய 1.6 10 19 பிளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப 2 வோல்டேஜும் -2 வோல்டேஜும் 0 தான் வரப்போகுது. அப்ப நீங்க மிச்சம் அறிகிற மத்த வடைகளை வெட்டலாம். சரியா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரையலும், செகண்ட் ஆல்ரெடி நீங்க வெட்டிட்டீங்க, தேர்ட் வரையலும், ஃபோர்த்தை நீங்க என்ன செய்யலாம்? ஒமிட் பண்ணலாம். 0.5 வரையலுமா, ஃபிஃப்த் வரையலாம். ஸோ ஃபர்ஸ்டா தேர்டானு கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும் நார்மலாவே புலம் வேலை செஞ்சா, அதாவது புலத்தால வேலை செஞ்சா செய்யப்படுற வேலை மைனஸ், புலத்துக்கு எதிரா நம்ம வேலை செஞ்ச மனுஷன்னா செய்யப்படுற வேலை பிளஸ். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியணும். சரியா? சோ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ஒன்றே ஒன்று எடுக்கேன். டபிள்யூ ஏ டு பி, ஏல இருந்து பிக்கு செய்யப்படுற வேலை என்ன? கியூ இன்டு இடத்துல பிபி, இறுதி வோல்டேஜ்ல இருந்து தான் ஆரம்ப வோல்டேஜ் கழிக்கணும். பிபி மைனஸ் பிஏ. அப்ப இந்த இடத்துல புலத்தால வேலை செஞ்சா மைனஸ், புலத்துக்கு எதிராக வேலை செஞ்சா பிளஸ். இப்ப புரோட்டான் என்ன செய்யுது? ஏ டு பிக்கு இயங்குது. ஏ டு பிக்கு இயங்குது. அப்ப நீங்க டபிள்யூ ஏ டு பியை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா புரோட்டான், அதாவது புரோட்டான் என்ன செய்யுது? இயங்குது தானாவா. அப்ப புலத்தால வேலை செய்யுது. அப்ப மைனஸ். அப்ப -3.2 தர 10⁻19. இங்க பிளஸ் தானே ஏற்றம். 1.6 தர 10⁻19 இன்டு விபி மைனஸ் விஏ. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க சுருக்கிங்கன்னா -2 வோல்டேஜ் வரும். இந்த -2 வோல்டேஜ்ங்கிறது விபி மைனஸ் விஏ இடத்துலயும் போல ஒரு சான்ஸ் இருக்கு. விபி மைனஸ் விஏ என்ற கருத்து என்ன தெரியுமா? விபிஏ. அப்ப விபிஏ தான் என்ன? -2 வோல்டேஜ். ஆனா உங்களோட கேட்டதால இல்ல, விஏபியை கேட்டிருக்கு. அப்ப விபிஏ -2 வோல்டேஜ் என்றா விஏபி என்ன இருக்கும்? 2 வோல்டேஜ் இருக்கும். அப்ப 2 வோல்டேஜ் வரணும். அப்ப இது 2 வோல்டேஜ் ஆட்டோமேட்டிக், இது -2 வோல்டேஜ் இருக்கும். இது 0. இப்ப 2 -2 0 சொல்லி வாரது எது சூட்டபிளா இருக்கும்? ஆன்சர் 1 தான் பொருத்தம். விளங்கிட்டா நான் என்ன சொல்றேன்? சோ இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணுங்க. புலத்தால வேலை செஞ்சா மைனஸ், புலத்துக்கு எதிராக நம்ம வேலை செஞ்சோம்னா பிளஸ். ஸோ புரோட்டான் தானா தானே இயங்குது, ஸோ மைனஸ். அதனால பிளஸ் போட்டு விபி மைனஸ் விஏ வாரது. விபி மைனஸ் விஏ தான் -2. கேட்டது விபிஏ இல்ல, விஏபி தான் கேட்டீங்க. 2 வோல்டேஜ் வரும். அப்ப அதை வச்சு ஃபர்ஸ்ட் உடைய எடுக்கலாம். ஷார்ட் கட் என்னன்னு இங்க எழுதுறேன். ஷார்ட் கட், ஷார்ட் கட் என்னண்டா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் அழுத்தம். அழுத்தம் கூடின இடத்துல இருந்து தான் குறைஞ்ச இடத்துக்கு போகும். சரியா? இதுல உங்களுக்கு பிரச்சனையா? இல்ல. இப்ப நீங்க இந்த இடத்துல ஷார்ட் கட்னா இந்த வேலை தெரியும் 3.2 தர 10⁻19, ஏற்றம் தெரியும் 1.6 தர 10⁻19. அப்ப சுருக்கினா 2 வோல்டேஜ் வரும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஷார்ட் கட்ல 2 வோல்டேஜ் தான் வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் இல்லாட்டி செகண்ட் இல்லாட்டி தேர்ட் தான் வரணும். அடுத்த விஷயம், சம அழுத்த மேற்பரப்புண்டா அழுத்த வித்தியாசம் 0. ஸோ செகண்ட் வரையும் வரையலான்னு போட்டுடுவீங்க. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்டா தேர்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா யோசிங்க. புரோட்டான் தானா இயங்குது. புரோட்டான் தானா இயங்குது. உங்களுக்கு தெரியும் அழுத்தம் கூடின இடத்துல இருந்துதான் அழுத்தம் குறைஞ்ச இடத்துக்கு போக இயலும். அப்ப புரோட்டான் தானா இயங்குதுன்னு சொன்னா ஏ டு பிக்கு தானா இயங்குது.
அப்ப ஏல அழுத்தம் கூடியா இருக்கணும், பில அழுத்தம் என்ன செஞ்சுக்கணும், குறைய இருக்கணும். அப்ப அதை பாத்தீங்கன்னா வி ஏட அழுத்தம் கூடியா இருக்கணும், விபிட அழுத்தம் குறைய இருக்கணும். அழுத்தம் கூடின இடத்துல தான் குறைஞ்ச இடத்துக்கு போகும். ஸோ அதை கருதுனீங்கன்னா விஏபி என்ன இருக்கும், பிளஸ்ல வரணும். அப்ப விஏபி பிளஸ்ல வரணும்டா எது பொருத்தம், ஃபர்ஸ்ட் ஆன்சர் பொருத்தம், அதனால பிளஸ்ல இருக்கு. ஸோ இது ஷார்ட் கட். ரைட்டா? அப்ப நீங்க இப்படி சிம்பிளா யோசிச்சீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு சமாளித்த மேற்பரப்பையும் வச்சு அது இந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட சின்ன ஈக்குவேஷனை வச்சு 2 வோல்டேஜ் தான் வரும்னு குறிப்பிட்ட 2 வடையை வட்டி போட்டு சமாளித்த மேற்பரப்பு வரும் தோண்டு வட்டி போட்டு அதுக்கு பிறகு இனி என்ன, அழுத்தம் கூடின இடத்துல இருந்தால் குறைஞ்ச இடத்துக்கு போகும் தானா இயங்குற டைம்ல. அப்ப அந்த கான்செப்டை வச்சு ஃபர்ஸ்ட் உடனே எடுத்தோம். ஓகே, ஸோ இவ்வளவுதான் விஷயம். அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல கொண்டு போற டைம்ல ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு என்ன செய்யும், டெவலப் வரும். கடைசி கேள்வி. ஸோ கடைசி கேள்வி அதுவும் நீங்க யோசிக்கிற அளவு ஒன்றும் இல்லை, சின்ன கொஸ்டின் ஒன்று தான். அதை நான் குயிக்கா சொல்லி முடிக்கிறேன். ஸோ அந்த 10வது கொஸ்டின் ப்ரொப்பவேல பெஸ்டிக் செஞ்சு காட்டுறேன். 10வது கொஸ்டின் ப்ரொப்பவே. ஸோ யோசிக்கிற அளவு ஒன்றும் இல்லை, பழமையான வழி என்ற அந்த இடத்துல உங்களுக்கு குறிப்பிட்ட திணிவுகள் தந்திக்காரு. இப்படி ஒரு எம் திணிவாம், இன்னொரு எம் திணிவாம், எல்லாம் சர்வசமனான திணிவுகள். அப்படி என்றா அந்த பருமன்கள் சமனா இருக்கு சரியா, ஆனா நான் அதாவது கனவளவு சமன். நான் இப்ப அவசரத்துல கீறுற டைம்ல ஷேப் மாறி கிடக்கு. அப்ப இப்படி இருக்கு. ஸோ இந்த இடத்துல பூரண மீள்தன்மையுள்ள மொத்தல்ல எல்லாம் வருதான். ஆனா இதுல ஸ்மால் எம் ஸ்மால் எம் ஸ்மால் எம் 2m. ஸ்டார்டிங்ல என்ன செய்ய போறாருன்னா இதுக்கு ஒரு பிங்கிற கதையை கொடுக்குறான். கொடுக்குற டைம்ல மோதுகை நடக்கும். நடந்ததுக்கு பிறகு இந்த குறிப்பிட்ட எம், அடுத்த எம், அடுத்த எம், அடுத்த 2m, இதுல வேகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின்ல கட்டிக்காரு. ஸோ நீங்க யோசிக்கிறதுல ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும் பூரண மீள்தன்மையுள்ள மொத்தல். பூரண மீள்தன்மையுள்ள மொத்தல் என்றா சமனான திணிவுகளுக்கு இடையில வேகம் புறமாற்றப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வி, இது ஜீரோண்டா மோதினிச்சுண்டா இது ஜீரோ ஆகி இது வி கொடுக்கும், மாத்தி கொடுக்கும். இது 10 இது 5ண்டா சமனான திணிவு பூரண மீள்தன்மையில மொத்தலண்டா இந்த 10 இதுக்கு போய் இந்த 5 இதுக்கு வரும். விளங்கிட்டா? அப்ப இது ஸ்டார்டிங்ல ஜீரோ, இங்க ரெண்டு மோதிர டைம் என்ன செய்யும், இது ஜீரோ ஆகி இதுக்கு விய கொடுக்கும். இது ரெண்டு மோதிர டைம் இது ஜீரோ ஆகி இதுக்கு விய கொடுக்கும். இப்ப இவ்விடத்துல நீங்க டைரக்டா யூஸ் பண்ண இயலுமா, இல்ல. சோ இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும், உண்டக்காப்பு தத்துவம், அடுத்த ஆப்ஷன் ஊகாத்தா சாக்காத்தா சக்தி காப்பு தத்துவம், இதனை நீங்க யூஸ் பண்ண போறீங்க. யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விட வரும். ஆனா வளமையான மெத்தட்ல செஞ்சீங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ப்ரொப்பவே தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இது ஜீரோ ஸ்டார்டிங்ல. இப்ப நம்ம இது ரெண்டையும் தானே கன்சிடர் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்ல. அப்ப இது நான் ஒரு V1 போகுதுன்னு எடுக்கேன், இது நான் ஒரு V2 போகுதுன்னு எடுக்கேன். அப்ப நீங்க உந்த காப்பு தத்துவம் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங்ல என்ன வரும், m இன்டு வி, அது சமன் m இன்டு V1 பிளஸ் 2m, அவசரத்துல மிஸ்டேக் விட்டுறாங்க, 2m இன்டு V2. அப்ப இந்த m m m எல்லாம் வெட்டுப்படும். ஸோ V சமன் V1 பிளஸ் 2V2, இது ஒரு கோவை. அடுத்த இடம் என்ன செய்வீங்க, சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ண போறீங்க, அப்படித்தானே? இப்ப சக்தி காப்பு தத்துவம் யூஸ் பண்ண அந்த இடத்துல என்ன வரும், வி ஸ்கேர்ல தான் சம்மந்தப்படுற. சரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த இடத்துல ஹாஃப் எம் வி வர்க்கம் ஆரம்ப மொத்த சக்தி. இப்ப வர சக்தி என்ன வரும், ஹாஃப் எம் V1 வர்க்கம் பிளஸ் ஹாஃப் தர, இவரதுல மிஸ்டேக் விட்டுறாங்க, 2m தர V2 ஸ்கேர். இப்ப என்ன செய்யலாம், இந்த ஹாஃப் எம், இந்த ஹாஃப் எம், இந்த ஹாஃப் எம் வெட்டலாம். வெட்டினா வி ஸ்கேர் சமன் வி ஸ்கேர் சமன் V1 ஸ்கேர் பிளஸ் 2V2 ஸ்கேர்னு வரும். இப்ப இதுல இருந்து என்ன செய்யணும், ஏதாச்சும் ஒன்றை நீங்க எழுவாய் மாற்றம் செஞ்சு நீங்க சுருக்கணும். சரியா? அப்ப நான் இதுல உங்களுக்கு இந்த இடத்துல நான் V2க்கு எழுவாய் மாற்றம் செய்யறேன். V மைனஸ் V1 ஓவர் 2, அதான் என்ன அறிக்க போகுது V2. ஸோ இதை கொண்டு வந்த இடத்துல பிரதியிடுவது. ஸோ நீங்க பிரதிட்டு செய்யலாம். பிரதிட்டு செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க செய்யுங்க. நீங்க செய்யற டைம்ல உங்களுக்கு கடைசி வடை நீங்க நல்லாவே சுருக்கி பாருங்க. கடைசி வடை வரும் 4VV2ங்கிறது 6V2 ஸ்கேர்னு வரும். அப்ளை பண்ணுங்க சரியா, 6V2 ஸ்கேர்னு வரும். அப்ப இதுல இருந்து எடுப்பீங்க என்ன, V2 நீங்க பொதுவா எடுத்து வெட்டேலும், ஆனாலும்
ரெண்டு தீர்வு வரும் ஸ்கேட்ல இருந்தா. அப்ப V2 இந்த இடத்துல என்ன வரும்? 4V ரெண்டால சுருக்கலாம் தானே, 2V அப்படின்னு வரும். இந்த இடத்துல இருந்து ஒரு V2 பொதுவாடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டால, அதாவது இங்க ரெண்டால சுருக்கிறீங்க, நீங்க ரெண்டால சுருக்கினா 3V2 வரும். இந்த V2 வெட்டலாம், ஆனா வெற்றல்ல அதுலயும் ஒரு காரணம் இருக்கு, V2 பூஜ்ஜியம். ஆனா V2 பூஜ்ஜியம் அது வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதை கன்சிடர் பண்ண தேவையில்ல. அப்ப 2V சமன் 3V2 வரும். அப்ப V2 என்ன இருக்கு? 2V/3. V2ங்கிறது யார் எடுத்த நம்பர்? 2M. அப்ப அந்த 2M 2V/3யோட இங்க எல்லாம் போக போகுது, பிளஸ்ல வந்துருக்கு, இப்ப இங்க எல்லாம் போக போகுது. அப்ப அப்படி இருக்கிற விடையை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விடையெல்லாம் இருக்க போகுது. இப்ப நீங்க ஆன்சர் 4 போடுங்க. ஆன்சர் 4ல மட்டும்தான் இருக்கு. ஸோ இது வளமையான வழி. வழங்கிட்டா? வளமையான வழி. தேவைன்னா நீங்க இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டுல V1ஐயும் கண்டுபிடிக்கலாம். V1ஐயும் கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா அதுக்கும் உங்களுக்கு ஐடியா வரும். இந்த V2 தெரியும் தானே, அப்ப நீங்க V1 கண்டுபிடிக்கலாம். V1 கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு V/3 அப்படின்ற மாதிரி வரும். சோ இது வளமையான வழி. உந்த காப்பு தத்துவம் அதை பயன்படுத்தி ஒரு கோவை எடுத்தீங்க. அதுக்கு பிறகு சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணி அதுல இருந்து நீங்க என்ன செஞ்சீங்க? உந்த காப்பு தத்துவத்தில் எடுத்த ஒரு கோவையை எழுவாய் மாற்றம் செஞ்சு அவங்கள எல்லாத்தையும் மேக்சிமம் சுருக்கி போட்டு ஃபைனலா ஒரு விடை எடுத்தீங்க. அதுல இருந்து நீங்க விடை எடுக்க போறீங்க. அப்ப எவ்வளவு டைம் எடுக்கணும்னு யோசிச்சு பாருங்க. கூட டைம் எடுக்கும். வளமையான வழிதான், ஆனா டைம் கூட எடுக்கும். ஸோ அதை நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஆனாலும் இந்த வழியில செஞ்சு போறதை விட, ஏனென்றா ஸ்கேட் சம்பந்தப்படுது. இப்ப உந்தத்துல போராமலுக்கு தான் சம்பந்தப்பட்ட வேகத்துல. ஆனா இயக்க சக்தியில இந்த சக்தி காப்பு தத்துவத்தில் யூஸ் பண்ற டைம் ஸ்கேட். அதனால உங்களுக்கு சுருக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனா ஷார்ட் வேல உங்களுக்கு சொல்லித்தாரு. இந்த ஸ்கேட்ற கதையை நமக்கு தேவையில்லை, ஷார்ட் கட். சரியா? ஷார்ட் வேண்டா ஸ்டார்டிங்ல நான் உங்களுக்கு சொல்லி தந்ததுதான். அந்த குறிப்பிட்ட நியூட்டன் பரிசோதனை விதி தெரிந்தானே, அதாவது பிரிந்து செல்லும் வேகங்களின் கூட்டுத்தொகை சமன் E இன்டு ஒன்றிணையும் வேகங்களோட கூட்டுத்தொகை. அதான் சொல்லி நான் குயிக்கா முடிக்கணும். ஏற்கனவே இந்த நியூட்டன் பரிசோதனை விதி சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த குறிப்பிட்ட M திணிவும் இந்த குறிப்பிட்ட 2M திணிவையும் தான் கன்சிடர் பண்ண போறீங்க. ஸோ இந்த இடத்துல V ஸ்டார்டிங்ல, இந்த இடத்துல 0. இப்ப மோதினத்துக்கு போறோம், கடைசியில் இருக்கிற ரெண்டையும் மட்டும் தான் கருதுறேன். இந்த எம்முக்கு ஒரு V1 உண்டு, இந்த 2Mக்கு V2 எடுக்க. உந்த காப்பு தத்துவம் பெஸ்ட் யூஸ் பண்ண போறேன். யூஸ் பண்ணினா MV சமன் MV1 பிளஸ் 2MV2 அவசரத்துல முடிங்க. ஸோ V சமன் V1 பிளஸ் 2V2. ஓகே, அடுத்தது நியூட்டன் பரிசோதனை விதி. விரிந்து செல்லும் வேகங்களின் கூட்டுத்தொகை V2. ஓகே, V1 இப்படி வந்தா தான் பிளஸ், V1 இப்படி வந்தா தான் பிளஸ், இப்படி இருக்கிறதால மைனஸ். ஸோ அடுத்து என்ன வரும்? V2 மைனஸ் V1. V2 மைனஸ் V1 பூரண மீத்தன்மையில வந்து ஒன்று. ஒன்றினை வேகம் என்ன? V பிளஸ் 0 V. ஸோ இது இரண்டாவது ஈக்குவேஷன். மூணாவது ஈக்குவேஷன். இப்ப சிம்பிளா வரப்போ பாருங்க, மைனஸ் V1 பிளஸ் V1 டைம் ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டிடும் V2 2V2 3V2 அது சமம். V2 V2 சமம் என்ன? 2V/3. 2V/3 நீங்க வடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட 2M-க்கு 2V/3 நீங்க வடைய பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விடையாரி அந்த விட. So this is கஷ்டமா யோசிங்க. அதான் சொல்லுது. ஸோ அதை நான் முடிக்கேன்.
நீங்க ஃபுல்லா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சரியா. ஸோ அதான் சொல்லிச்சு. ஸோ அதில் முடிக்கேன். உங்களுக்கு டோட்டலா இந்த எக்ஸாம் சீசன் 6ல உங்களுக்கு 10 எம்சிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ அதில் ப்ரொப்போவேலையும் சொல்லியிருக்கேன், அடுத்தது ஷார்ட் கட்லையும் சொல்லி தந்திருக்கேன். ஸோ இப்போ பிசிக்ஸ் கஷ்டம்னு வழங்குதா, நீங்க இந்த கடைசி வரைக்கும் லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் யார் ஃபுல்லா பார்த்தீங்களோ தெரியாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கட்டாயம் அபவுட் அவர் கிளாஸ் நீங்க கட்டாயம் ஒரு கமெண்ட், நீங்க ஜஸ்ட் ஒரு யூடியூப்ல ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா போதும். அதான் எனக்கு ஃபீட்பேக்காக கிடைக்க போகுது. ஸோ என்னவோ நீங்க பண்ணுங்க, சரியா. இவ்வளவு டைம் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் எப்படி ஷார்ட் கட்ல செய்யற, இவ்வளவுதான் ஐடியாவா, இவ்வளவுதான் பிசிக்ஸா, பிசிக்ஸ் கஷ்டம் இல்லைங்கிறது உங்களுக்கு வழங்கும். உங்களுக்கு ஜஸ்ட் 10 எம்சிக்கோ வழங்கப்படுத்துறீங்க ஃபுல்லாவே இருந்து. நீங்களும் இதே எஃபோர்ட் போட்டு நீங்க செய்யணும். இப்ப என்ன வளமையா சொல்றதுதான், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். சரியா. உங்களுக்கு என்ன சரி டவுட் இல்லாட்டி இதுல பேப்பர் இல்லாட்டி என்ன சரி இஷ்யூ இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணேலும் வாட்ஸ்அப்ல 07630030414 இதை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன சரி இஷ்யூ இருக்குன்னா கட்டாயம் கேளுங்க. உங்களுக்கு இந்த 10 எம்சிக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்க, ஷார்ட் வே வித் ப்ராப்பர் வே. ஸோ உங்களுக்கு கஷ்டம் இல்லை, மேக்சிமம் எஃபோர்ட் போடுங்க, இருக்கிற நாள் அழகா பயன்படுத்துங்க. உங்களுக்கு இன்னும் 194 நாள் இருக்கு. நான் படிக்கிற டைம் கூட இதெல்லாம் எழுதி பார்த்துக்க மாட்டேன், உங்களுக்காக தான் பிளான் பண்ணிக்க. ஸோ உங்களை டைம் டேபிள் செட் பண்ண சொல்லியிருந்தேன், எக்ஸாம் செய்ய சொல்லியிருந்தேன், அடுத்தது உங்களை ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருந்தேன், டாஸ்க்கள் தந்திருந்தேன், அடுத்தது 100 பேப்பர்ஸ் போட்டிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் செய்யுங்க. காசு ரெண்டாவது விஷயம். எந்த கிளாஸ் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் செல்ற ஒர்க் எல்லாம் நீங்க பெர்ஃபெக்டா செய்யணும். அடுத்து நான் செல்ற வழியில நீங்க இன்ஷால்லா போகணும். அப்படி போற டைம்ல உங்களுக்கு மேக்சிமம் பெஸ்டான ரிசல்ட் வரும். விளங்கிட்டா. அடுத்தது இந்த 2 வருஷம் படிக்கிறத நான் உங்களுக்கு 200 டேஸ்ல சொல்லி தருவோம் மேக்சிமம். ஸோ நீங்க எஃபோர்ட் போடணும். உங்களுக்கு வெறும் சி வேணுமெண்டா நீங்க என்கிட்ட ஒரு கடைசி ஒரு 1 மந்த்துக்கு வாங்க, இல்லாட்டி ஒரு 30 டேஸ் ஒன்று தானே நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சி எடுத்து தருவேன். அது இஷ்யூ இல்லை. இப்ப இருந்து நீங்க ப்ராப்பரா படிச்சா A+ எடுக்கணும். இவ்வளவுதான் பிசிக்ஸ். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 10 கேள்வி வழங்கப்படுத்தீங்க, இதே மாதிரி எல்லா கேள்வியும் நான் வழங்கப்படுத்துறதுக்கு ரெடி. ஸோ நீங்க எஃபோர்ட் போடணும். காசு ரெண்டாவது விஷயம். கஷ்டப்பட்டு யாரும் படிக்கீங்க, அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா கட்டாயம் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க ஃப்ரீயா. உங்களுக்கு காசு இஷ்யூ நான் இருக்கேன் பிசிக்ஸுக்கு. மற்ற காசு இருந்துக்கிட்டு நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ண கூட அந்த விஷயத்த கன்சிடர் பண்ணுங்க. அது ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும் உங்களுக்கு எக்ஸாம் செஷன் நடக்கும் சண்டேல. ஸோ எவ்ரி சண்டே எக்ஸாம் செஷன். ஸோ கட்டாயம் நீங்க அந்த எக்ஸாம் செஷன் ஃப்ரீயா தான் செய்யறேன், கட்டாயம் ஜாயின் பண்ணுங்க. நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணாட்டியும் பிரச்சனை, உங்களுக்கு குறிப்பிட்ட பேப்பர்ஸ் அதில் வேணுமெண்டா எந்த செலவுலையும் உங்களுக்கு தார நீங்க செய்யுங்க. அடுத்தது எவ்வளவுக்கு நீங்க பிளான் பண்ணி செய்யணுமோ உங்களுக்கு பிளான் பண்ணி செய்யுங்க. உரிய ஷெடியூல்ல ப்ராப்பர் கைடன்ஸோட ஒழுங்கா பிளான் பண்ணி செய்யுங்க. நிறைய பாஸ் பேப்பர் செய்யுங்க, டைம் மேனேஜ்மெண்ட், அடுத்தது பேப்பர் ப்ராக்டிஸ் குறைஞ்சது 2001ல இருந்து 2023 வரைக்கும் செய்யுங்க. மினிமம் ஒரு 3 டைம் செய்யுங்க. கேள்வி ஃபுல் ஆகுற மாதிரி, பாடம் ஆகுற மாதிரி அவ்வளோத்துக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளோத்துக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோத்துக்கு பெட்டரா இருக்கும். ஸோ பிசிக்ஸ் கஷ்டம் இல்லை, மேபி பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கும். நம்ம பிசிக்ஸ் எப்பவும் ஈஸியா தான் இருக்கும். ஸோ நீங்க ஃபுல்லாவே இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிருக்கீங்கன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட நான் கிளாஸ் முடிக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம்.